இன்னைக்கு வந்து நேற்றைய தினம் வந்து ஏற்கனவே எம்டி சரவணன் அவர்கள் பேசின சில விஷயங்களை பத்தி முக்கியமாக சிலதெல்லாம் குறிப்பிட்டு பேசணும்னு நேர்த்தி எடுத்து வச்சது பேச முடியல. பட் இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பொங்கலுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த அசைன்மெண்ட்ல பொங்கலுக்கு முன்னாடி நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்குண்டான விஷயங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு முக்கியமா ஒரு விஷயங்கள் இன்றும் அடுத்த நெக்ஸ்ட் ரேம்ப் ப்ரோக்ராம் செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாளும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 2த்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ அதை பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய ஐக்கியூ. ஸோ இன்றைய ஐக்கியூ வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சிம்பிளா தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வழக்கமா வந்து 120, 130 இன் பிட்வீன் 120 to 130 தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராமுக்கு போறதுனால இன்றைய ஐக்கியூவை நம்ம போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓகே, countdown starts now. Okay, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Okay, the right answer போட்டுடலாமா? the right answer 33. ஓகே, எக்ஸலன்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர்ல கிட்டத்தட்ட இன்றைக்கு 98% எல்லாரும் சரியா சொல்லியிருக்காங்க. 98% ரைட். முதல்ல யாரெல்லாம் ரைட் ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம். ஓகே, the first right answer once again அனிதா வெங்கட். எக்ஸலன்ட் அனிதா வெங்கட், வாழ்த்துக்கள். இரண்டாவதாக தாரணி சிவசங்கர், மூன்றாவதாக அப்ரஹாம் ஜோசப். சோ 3 பேர் ஃபர்ஸ்ட் டாப் 3. அதற்கு பிறகு கடகடகடன் நான் சொல்லிக்கிட்டே வரேன். மானிக், லலிதா, கிங்சன், சுரேஷ்குமார், கணேஷ் ராம், சாரி ஜிவி கணேஷ் அண்ட் தோஹன் சஞ்சய், சஞ்சய் 999, கனகராஜ், பாபு, அன்னபூர்ணி ராஜ்குமார், வெற்றி, சிலம்பரசி, செந்தில், மலைநாதன், வலிமை செல்வம், ஓகே ஒன் செகண்ட், வெற்றி, கௌசல்யா, ஜடா, சிட்டி பாய். அப்பா எக்ஸலண்ட். இன்னைக்கு ஆன்சருடைய பர்சன்டேஜ் வந்து ஹெவியா லோட் ஆயிருக்கு. ஆனா பட் இது ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலா. இருந்தாலும் இந்த ஒரு 5% சரியா சொல்லாதவர்களுக்காக அது எப்படின்ற லாஜிக் நான் சொல்லிடுறேன். சிம்பிள். 7 into 6 plus 3, 8 into 8 plus 1, 9 into 8 plus 3 அப்படின்னா
the last thing வந்து 4 into 6 into இது 4 into 6 plus 9. ஸோ இதான் ரைட் ஆன்சர். ஸோ இப்போ வந்து ஓகே, வாசுகி, செந்தில், திருவண்ணாமலை, குமார், ஐபோன், சென்ட் மீசர், அன்னபூர்ணி. ஓகே, ரைட் ஆன்சர்ஸ்ல இவங்களே ஆட் பண்ணிக்கலாம். வாசுகி, செந்தில், திருவண்ணாமலை, குமார், ஐபோன், சென்ட். ஓகே, ஐபோன் இவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஐபோன் போடுறதுனால ஆக்சுவலா அவங்க பேர் தெரியறது இல்ல. சோ பேர் இருந்ததுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். இப்ப நம்மளுடைய ஓகே, இவர்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இப்ப நான் திருப்பியும் சொல்றேன், அனுப்பி மேடம் திருப்பியும் அதை போட்டிருக்காங்க. அதாவது நீங்க அனுப்பும் போது டிஎஸ்கே கேப்ரூன் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா அந்த ஆன்சரை என்னால வியூ பண்ண முடியும். இல்லைன்னா அது டைரக்டா ஹோஸ்டுக்கு போயிடும். ரைட், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆக்சுவலா இது ரொம்ப சிம்பிள்ன்றலாம் சொல்ல முடியாது. பட் நம்மளுடைய லெவலுக்கு இது சிம்பிள். நம்ம இப்ப கிராஜுவேஷன் படிச்சதுனால +2 எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தெரியுது. அந்த மாதிரிதான் இது. ஓகே, சோ வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து கடந்த 2 நாட்களாக அந்த நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளா இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக எல்லாரும் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணது. ஓகே, இன்றைய ஐக்யூ நான் ஏற்கனவே ஐக்யூ முடிச்ச உடனே இன்றைய டிட்பிட்டுக்கு நான் சொல்ற முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். இது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகே, நான் முதல்ல ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து ப்ரிஃபரன்ஷியல் கார்டெக்ஸ் அப்படின்றது நம்ம பிரெயினுடைய இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நல்ல இது நீங்க இரண்டுத்தையுமே, அதாவது இன்றைக்கும் சரி செவ்வாய்க்கிழமையும் சரி, இரண்டுமே அதனுடைய சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் சொல்றதுக்கு எல்லாமே நீங்க சயின்டிபிக்கலா என்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றது தெரிஞ்சாதான் இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய பல சப்ஜெக்டுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ரிஃபரன்ஷியல் கார்டெக்ஸ் உடையன்றது நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு கார்டெக்ஸ் உடைய ஒரு பகுதி. 2 முக்கியமான கார்டெக்ஸ் இருக்கு. ஒன்றை இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னொன்னு செவ்வாய்க்கிழமை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு பார்க்கறதனுடைய வேலைகளை என்ன செய்யறது, நாம என்ன செஞ்சால் அதனுடைய வேலைகள் என்ன, இதற்கு என்ன செய்யணும்ன்றது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் சொல்றேன். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஷியல் கார்டெக்ஸ்ன்றது உயிரினங்கள்ல மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய கார்டெக்ஸ். மனிதனுக்கு தவிர வேற எந்த ஜீவராசிகளுக்குமே கிடையாது. இதனுடைய சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூரோபிளாஸ்டிக் நேச்சர். நியூரோபிளாஸ்டிக் நேச்சர் அப்படின்றத நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பலூனை நீங்க கற்பனையில எடுத்துக்கலாம். பலூன்ல காத்து உள்ள அடிக்க அடிக்க அந்த பலூன் பெருசாகும், காத்து இறங்க இறங்க அதனுடைய பலூன் வந்து சுருங்கும். இதை நீங்க மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூரோ பிளாஸ்டிக் உடைய நேச்சர்ல இருக்கிறது தான் இந்த ப்ரிஃபரன்ஷியல் கார்டெக்ஸ். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சரியானதை செய்யறது. ஈவன் தோ அது கொஞ்சம் கஷ்டமாக பெயின்ஃபுல்லா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் மட்டும்தான் இதை செய்யறான், வேற யாராலையுமே இதை செய்ய முடியாது, எந்த உயிரினங்களாலும் செய்ய முடியாது. சரியானதை செய்யறதுக்கு ஈவன் பெயின்ஃபுல்லா இருந்தாலும் சரி, தவறானதை விலக்கி இருக்கிறதுக்கு ஈவன் தோ அது ஹாப்பினஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இந்த 6ஆம் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றியான ஒரு கார்டெக்ஸ் தான் இது. எது சரி தவறு என்பதை முடிவெடுக்கக்கூடியதும் இந்த ப்ரொஃபஷனல் கார்டெக்ஸ் தான். அது நல்ல விஷயமா இருக்கும், ஆனா கஷ்டமானதா இருந்தாலும் அதை செய்யும். ஆனா கஷ்டமானதா இருக்கும், ஆனால் அது ஹாப்பினஸ தந்தாலும் அதை நம்ம விலக்கி வைக்க முடியும். அதுவும் இதனுடைய வேலைகள் தான். இதுல முக்கியமா உங்களுக்கு இன்றைய இந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்த்தா கன்ஃபார்ம்டா உங்களுக்கு இதனுடைய விஷயங்கள் புரியாது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மீண்டும் இன்னொரு
அமைப்பு இருக்கு. அது என்ன செய்யறது, நம்ம அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றத நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்ததாக வில் பவரை கொடுக்கறது. வில் பவரை கொடுக்கறதுன்னா, அதாவது எது நான் சொல்லியிருக்கேன், வில் பவரை கொடுக்கிறது அப்படின்னா வலிகளை தாங்கக்கூடிய சக்தியை அதுவா வாலண்டியரா எடுக்கிறது. வாலண்டியரா எடுத்து ஒரு டிட்டர்மினேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுவும் இதனுடைய செயல்பாடுதான். எல்லாத்துக்கும் இட் ரிக்வயர்ஸ் சம் பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸுக்கு உண்டான வில் பவரை கொடுக்கிறது. இப்போ இதை ஏன் நான் ஒரு போர்ஷன்ல இன்னைக்கு நிறுத்துறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனோட கண்டினியூவேஷன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம தள்ளி போட்டதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு கிடைக்கப்படக்கூடிய சில நிமிடங்கள்ல இதனுடைய வேலைகளை மட்டும் நம்ம சொல்லிட்டோம். இதனுடைய கண்டினியூவேஷன்ஸ நம்ம என்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ மனுஷனுக்கு மட்டும் தானே இது இருக்கு, வேற எந்த உயிரினங்களுக்குமே இது கிடையாது. அப்போ நம்மளால் நினைச்சா எந்த விஷயத்தையும் முடிவுகள் எடுக்க முடியும். எங்க இதுல ஸ்கிப் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒன்லி பிகாஸ் ஆஃப் வித் அவர் பிராக்டிஸ். அதாவது நம்ம இதை தொடர்ந்து செயல்படுறதுல இருக்கக்கூடிய தடைகள் தான் ஆக்சுவலா இதுல பிரச்சனையா இருக்க வழிய, இது சரின்றது நம்மளுக்கு தெரியும், எது தவறுன்றது நம்மளுக்கு தெரியும். சரியானதை செய்யறதுக்காக நம்ம அந்த கஷ்டங்களை ஏத்துக்கவும் தயாரா இருக்கும். தவறான விஷயங்களை விலக்கி இருக்கிறதுக்கும் நம்ம தயாரா. சோ இதை பிரிச்சு கொடுக்கறது தான் இந்த ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இத எந்த செயல்பாட்டின் மூலியமாக நம்ம இதை கொண்டு வர முடியும்ன்றது தான் நம்ம செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். ஓகே, நம்மளோட சப்ஜெக்டுக்கு வரலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த கார்டெக்ஸ் உடைய அமைப்பு இது ரெண்டு கனெக்ட் பண்ணாதான் இதனுடைய முழு வடிவம் தெரியும். ரைட். இப்போ நான் நேற்றே முக்கியமான ஒரு விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். ஷேர் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது நான் நம்ம இவரு எம்டி சரவணன் சார் அவர்கள் சொன்ன முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சில முக்கியமான உதாரணம் கூட. அதற்கு நேற்று டைம் கிடைக்கலன்றதுனால அதை நம்ம இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போறோம். நேற்றைய தினம் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன நேற்றைய தினத்துடைய ரீகேப் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஜெனரல் ரீகேப்ல இது நேற்றைய தினத்தை ஒரு சில நிமிடங்கள்ல நான் சொல்றேன். இந்த இடத்துல நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கம்பல்ஷனோ கமிட்மெண்ட்டோ கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு கம்பெனியில வேலை செய்யறாரு, ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு மீட்டிங் அசம்பிள் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட இருந்து கருத்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் பேசுறது இவருக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியங்கள் கிடையாது. ஆனால் எது இருந்தாலும் இல்லைன்னாலும் மீட்டிங்னு சொன்னா ஷார்ப்பா அந்த டைத்துக்குள்ள போய் இருக்கணும். என்ன காரணம்னா, ஒரு கமிட்மெண்ட், ஒரு பைண்டிங் இருக்கு. மாசம் ஆச்சுன்னா சேலரி தராங்க, இந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது அவன் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஆனா இங்க சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, காலையில ரேம் ப்ரோக்ராமுக்கோ இல்ல விஷுவலைசேஷனுக்கோ இல்ல ஈவினிங்கோ ப்ரோக்ராமுக்கு ஒருத்தர் வந்தே ஆகணும்ன்ற கமிட்மெண்ட் நெசசிட்டி கிடையாது. ஏன்னா யாரும் எம்ப்ளாயிஸ் கிடையாது, யாரும் இங்க பாஸும் கிடையாது, யாரும் இங்க தொழிலாளியும் கிடையாது. சொல்றதை செஞ்சாகணும். ஆனா அப்போ அதை தாண்டி எப்படி வரும்? இன்னைக்கு கிட்டத்தட்ட 80 பேர் வந்தோம். எதை பேஸ் பண்ணி வரும்? இந்த 80 பேர் எதை பேஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயங்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனமாற்றங்கள். ஆக்சுவலா இந்த அந்த மைண்ட்ல அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும். அந்த மைண்ட்ல சேஞ்சஸ் ஒருத்தருக்கு வர வைக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன ஈர்ப்புகள் இருக்கணும், எந்த மாதிரியான ஈர்ப்புகள் இருந்தா அவருடைய மனசுல சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் வந்தாதான் உங்க கூட அவர் பயணிப்பார். அதற்கு தான் இந்த ப்ரோக்ராம் சொன்னோம். இந்த ப்ரோக்ராம் மாதிரியான இடத்துல ஏதோ ஒரு சேஞ்சஸ். இப்ப மீட்டிங் ரெகுலரா நம்ம ஏன் இன்வைட் பண்ண சொல்றோம்னா, அவர் உள்ள வரும் பொழுது எங்க அந்த மனமாற்றங்கள் நான் சொல்லும் பொழுது ரெண்டு முக்கியமான உதாரணத்தை நான் சொன்னேன். ஒன்று ஹிட்லர், சார்லி சாப்ளின் நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹிட்லருடைய அடையாளமே அவருடைய தேசிய தான். அந்த இன்ஸ்பிரேஷன் உலகையே உலுக்கிய ஹிட்லர் ஒரு காமெடி ஆக்டரா பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆறான். இது நம்ப முடியாத ஒரு விஷயங்கள். இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது எங்கேயோ இடத்துல ஒரு ஃபயர்.
2000 கிலோமீட்டரை தாண்டி எங்கேயோ விளையாடிட்டு இருக்கக்கூடிய டெண்டுல்கரை பார்த்து விராட் கோலிக்கு ஒரு ஸ்பார்க் வருது. அந்த ஸ்பார்க்கு தான் அடுத்து அதுக்கு நெய்ய ஊத்தி ஊத்தி அந்த ஸ்பார்க் தான் ஜோதியா நெருப்பா மாறும். அந்த ஸ்பார்க் எங்க வரும்னா இந்த மீட்டிங்ல தான் வரும். அதற்கு அட்ராக்ஷன்ஸுக்கு தான் இந்த ஐக்யூ, டிட்பிட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு வரோன்றத கான்செப்ட் நேத்து. ஓகே, இப்ப திரும்பியும் ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து அன்னைக்கு ஆக்சுவலா சொல்லும் பொழுது சொல்லியிருந்தாரு. அந்த இடத்த நான் உங்களுக்கு அதை நான் நோட் பண்ணி வச்சு முக்கியமாக அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ரைட். அதுல அன்னைக்கு இவரு சார் பேசும்பொழுது 3 முக்கியமான விஷயங்கள்ல அவர் பண்ணாரு. ஒரே ஒரு செகண்ட். ஓகே, முதல் விஷயம், ஒரு முயற்சிகளை ஒருத்தர் கொடுக்கும் பொழுது தொடர் முயற்சியாக இல்லைன்னா அது வெற்றியை அடையாது அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா, தொடர் முயற்சி அப்படின்றதே நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். நான் எந்த இடத்துலயுமே சக்சஸ்ன்றது அவ்வளவு ஈஸியா வராதுன்றத முதல்ல நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டாதான் நம்மளால இந்த தொடர் முயற்சின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ ஒரு இடத்துல 100 அடியில தண்ணி வரும் அப்படின்னு சொன்னா 100 அடி ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி நோண்டினா தான் வரும். இத 10 அடியா 10 இடத்துல நோண்டினா வராது. இப்போ நம்மளுடைய எனர்ஜி ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய முயற்சிகள் ஒரே இடத்துல இருக்கணும். ஒண்ணு. இரண்டாவதாக, ஒரு விஷயம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அதற்கு எந்த அளவுக்கு போராடணும். இதற்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். நான் சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நேஷனல் ஜியோகிராபி சேனலை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். ஒரு மான் ஓடுது, சீட்டாத சிறுத்தை சீட்டா துரத்துது. மான் ஓடுது, துரத்துது, மான் ஓடுது, துரத்துது. மான் கிட்டத்தட்ட சீட்டாவுக்கு பக்கத்துல, சீட்டா மானுக்கு பக்கத்துல வந்துருது, நின்றுது. எனக்கு ஒரே சர்ப்ரைஸ், எப்படி இது நடக்கும்? இந்த மானை வேட்டையாடுவதற்காகத்தானே இந்த சீட்டா எவ்வளவு வேகமா வந்தது. ஒரு குறிப்பு என்னன்னா, உலகத்திலேயே அதிவேகமாக ஓடக்கூடிய விலங்கு இனத்துல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது சீட்டா. 100 km/h ஃபாஸ்ட்ல ஓடுறது. ஆனா அதுக்குமே ஒரு செட்பேக் இருக்கு, அதுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படின்ற ஆய்வுக்குள்ள நான் அதுக்கப்புறமா போகும் பொழுது ஒரு உண்மை தெரிஞ்சது. சீட்டாவால 30 வினாடிகளுக்கு மேல ஓட முடியாது. ஓடினால் 31வது வினாடி ஓடினா அது மூளை செதறிடும், அது உயிர் போயிடும், மூளை வெடிச்சு செதறிடும். அதனால சீட்டா 20 வினாடிகள் ஆன உடனேயே அது என்ன செய்யுமா, அது தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா 30வது வினாடி கிராஸ் ஆயிடுச்சுன்னா அது சரி. இப்ப இது ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். நான் உசைன் போல்ட், such a extraordinary person. நீங்க அவரை பத்தி கிரேட் மெசேஜ் கிங்சன். ஓகே, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு முக்கியமான உசைன் போல்ட் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆச்சு. இன்னைய வரைக்கும் ரன்னிங்ல உசைன் போல்ட்டுடைய டாஸ்க இது வரைக்கும் யாருமே உடைச்சது கிடையாது. ஏன்ற ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அததான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். 2008 உசைன் போல்ட் இதுல ஒலிம்பிக்ல தோத்துறாங்க. தோத்த உடனே ரொம்ப மயிரிழையில தோத்த உடனே உசைன் போல்ட் அவருடைய, நீங்க இன்னைக்கு கூட அந்த யூடியூப்ல அதெல்லாம் இருக்கலாம், நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா அந்த கிளாக் ஒண்ணு இருக்கும். அந்த கிளாக்க பார்த்துக்கிட்டே அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்த ஆண்டு நான் இத உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்த ஆண்டு நடந்தது என்ன அப்படின்றத இப்ப நம்ம 2009 உசைன் போல்ட் 100 மீட்டர்ஸ
9.58 செகண்ட்ல ஓடி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாரு. இப்ப சப்ஜெக்டே, முக்கியமான சப்ஜெக்டே இப்பதான் வருது. இது நடந்தது 2009. 9.58 செகண்ட். இதற்கு அடுத்த ரெக்கார்டு என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? 2009 பண்ணத 2021 தான் நெக்ஸ்ட் நியர்பை ஒருத்தர் வராரு. அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு? தாம்சன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் எவ்வளவு பண்ணிருக்காருன்னா 10.61 செகண்ட்ல பண்ணிருக்காரு. நீங்க டைம் டிஃபரன்ஸ பாருங்க. 2009க்கும் 2021க்குமே கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வித்தியாசத்துல அடுத்த நியரஸ்டா ஒருத்தர் தாம்சன் ஒருத்தர் வந்து அடுத்த ரெக்கார்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. அவருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 9.58 உசைன் போல்ட். ஆனா இவருடையது 10.61 செகண்ட். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏன் 14 வருஷமா அவரால அவருடைய டார்கெட்டை ஏன் யாராலையும் குறைக்க முடியல அப்படின்னா, குறிப்பாக ஒரு சிறுத்தைக்கு, சீட்டாவுக்கு எப்படி 30 வினாடிகளுக்கு மேல் போச்சுன்னா அது மூளை செதறிடுமோ, அந்த மாதிரி மனிதனுக்கு 42 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மேல தொடர்ந்து 10 வினாடிகள் ஓடினா மனுஷனோட மண்டை செதறிடும். அவன் மூளை வெடிச்சு செத்து போயிடுவான். அப்படின்னா எக்ஸாக்ட் கால்குலேஷன் உங்களுக்கு நான் சொல்லணும்னா 9.50 வினாடிகள் தான் மனுஷனால ஹையஸ்ட் 100 மீட்டர்ஸ்ல ஓட முடியும். அவன் 49 வினாடின்னு மாத்தினா கூட 9.49 வினாடின்னு சொன்னா கூட, நான் சொல்றது 9 வினாடி 49ன்றது மைக்ரோ செகண்ட் ஓடினா கூட அவர் உயிரோட இருக்க மாட்டார். இப்போ உசைன் போல்ட் ரெக்கார்டை யாருமே ஏன் தெரியுமா பிரேக் பண்றதுக்கு முடியல? ஏன் பிரேக் பண்றதுக்கு அவர்கள் தயாரா இல்லை அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், அதுக்கு முயற்சி பண்ணா அவனோட உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படின்ற இடத்துல ஒரு ரெக்கார்டை பிக்ஸ் பண்ண அந்த சக்சஸ் எங்க இருந்து எடுத்தார் தெரியும்? அது அவர் சொன்னது, அவருடைய தோல்விகள்ல ஏற்பட்ட வலிகளினால் எடுத்த முடிவினுடைய வேகம் தான் இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் உசைன் போல்ட்டை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு சூட்சமம் இருக்கு. இது இந்த ரூல் ஆஃப் 10,000 சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம கூட இதை பேசியிருக்கோம். 10,000 மணி நேரம் ஒரு மனிதன் தொடர்ந்து முயற்சி செய்தால் அவனால சாதிக்க முடியாதது உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. 10,000 மணி நேரம், 10,000 hours இதுவே இருக்கு ஸ்ட்ராட்டஜி. நீங்க இது எல்லாமே நீங்க செக் பண்ணலாம். நான் அதையும் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். இத பாருங்க. This is called 10,000 hours to master your craft. நீங்கள் அதாவது 10,000 மணி நேரம் நீங்க ஒரு நாளைக்கு 8 hour அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா 5.5 வருஷத்துல became a master. 5, அதாவது நான் சொல்றது 8 மணி நேரம் 5 நாட்கள் வாரத்துக்கு 44 மணி நேரம். இது ரூல் ஆஃப் 10,000 சொல்லுவாங்க. 10,000 மணி நேரம் நீங்க ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா உலகத்துல சாதிக்க முடியாததே கிடையாது. நான் சொல்றது 10,000 மணி நேரம், எனக்கு 1000 மணி நேரம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நம்ம விஆர் அகாடமியில கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. 1000 கோடி ரூபாய் கூட சாத்தியம்தான். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட்ல தான் இருக்கு. அப்போ இந்த முயற்சிகள், அப்போ ஜெயிச்சவன் அத்தனை பேருமே எவ்வளவு முயற்சியை கொடுக்குறான் அப்படின்னா, அவன் வாழ்வதற்காக சாகர வரைக்கும் தயாரா இருக்கிற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு போராட்டங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மூன்றாவதாக மிக முக்கியமாக ஷேர் பண்ண ஒரு விஷயம், விமர்சனங்கள் தான் நம்மளை பின்னோக்கி இழுக்கிறது. ஆனா
அன்னைக்கு சொல்லும் போது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார். யார் நம்மளை விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்கேட்ஸா இல்ல அம்பானியா அப்படின்ற ஒரு விஷயம், ரொம்ப அருமையான விஷயம். சோர்ப்பவர்கள் நம்மை பார்த்து அப்போ நம்மளுடைய விமர்சனங்களுக்கு, விமர்சிப்பவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களுடைய விமர்சனத்தை தான் நம்ம இதுக்கு இன்னைய வரைக்கும் நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்கோம். ஜெயிச்சவன், நீங்க நல்ல ஒரு குவாலிட்டி பாத்தீங்கன்னா, ஜெயிச்சவன் யாருமே விமர்சனங்களே பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். அப்போ சீரியஸ்லி டுடே ராம் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கிங்சன் அவேசம். சோ ஜெயிச்சவங்க யாருமே நம்மள விமர்சனங்கள்லாம் பண்றதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், போஷோ சொன்ன மாதிரி வழி உணர்ந்தவன் மற்றவர்களுடைய வழியை அனுமதிக்க மாட்டான். அப்போ இந்த விமர்சனங்கள் தான் ட்ரூ வேர்ல்டு. சித்தார்த் ட்ரூ வேர்ல்டு. ஓகே, சோ அந்த விமர்சனங்கள் தான் நம்ம புல் பேக் பண்றது. சோ நான் ஒரே ஒரு விஷயத்துல இந்த வீக்கோடைய ரேமை கன்க்ளூட் பண்றதுக்கு, நல்லா நீங்கள் ஒரு விஷயத்த அடுத்த 3 நாட்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரேம்க்கு வரதுக்கு உண்டான கேப் இருக்கு. பொங்கலோட செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு 3 நாட்கள், ஒரு நாளைக்கு சும்மா 2 பேர் 3 பேர் டாஸ்க் வச்சு அவர்களை இந்த ப்ரோக்ராமுக்கு இப்ப ஒரு 10 பேர், ரொம்பலாம் வேணாம், ஒரு 10 பேரை இந்த 3 நாள்ல நம்ம முயற்சி பண்ணுவோன்ற முயற்சிகளை மட்டும் எடுங்க. எந்த விமர்சனங்களுக்கும் நீங்க அதை முதல்ல காதை கொடுக்காதீங்க. ஒரே கான்சென்ட்ரேஷன், ஒரே இலக்கு. 23ல என்னுடைய டாஸ்க் இதுதான் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு உங்க முயற்சி பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நீங்க பண்ணி ஏன்னா நான் உங்களுக்கு ஏன் உசைன் போல்ட் உட்பட நம்பலாம் பரவாயில்ல, இப்போ எத்தனையோ உயிரினங்கள், சிறுத்தை எல்லாம் ஒரு நாள் உணவுக்கும் அது தன் உயிரை பணைய வச்சுதான் அது வாழ்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் கரணம் தப்பினால் மரணம், வாழ்வதற்காக சாகர வரைக்கும் முயற்சி எடுத்த உசைன் போல்ட். இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் பார்க்கணும்னா, நம்ம சக காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் அப்போ ஒரு வெற்றியை அடையணும்னு முடிவு பண்ணார். சார் நான் இந்த கேமுக்கெல்லாம் வரல, ஃபைன் சார், இந்த கேமுக்கெல்லாம் வரல, ஏன்னா 185 பேர் இன்னைக்கு அப்படித்தான் இருக்காங்க. வெற்றி அடையறதற்கு போராடுங்கள். நல்ல 185 பேர் இந்த போராட்டத்துக்கு வர தயாரா இல்லைன்னு ஒதுங்கினவங்க தான். நான் வெற்றி அடையறதுக்கு என்னை நான் தயார்படுத்திக்கிறேன் இருக்கிறவங்க தான் 115 பேர். அதுல 5 பேர் ஜெயிச்சிடறான், 10 பேர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான போராட்டத்துல இருக்கா. அதுலதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். சோ இதுல இருந்து எக்ஸலன்ட் சார் CR பவானி, அதுலதான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த போராட்டத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை சிம்பிளிஃபை பண்ணால் அந்த போராட்டங்களினுடைய இம்பாக்ட் குறைவா இருக்கும். சிம்பிள். கொரோனா வைரஸ் வந்துடுதுன்னா மூச்சு திணறல் வந்து எத்தனை பேர் உயிரிழந்தாங்க. வேக்சின்ன்றது என்னது? கொரோனா வராமல் தடுப்பதற்கு உண்டான போட்ட ஊசியா அது இல்ல. கொரோனா வைரஸ் வந்தால் என்ன தாக்கங்களை கொடுக்குமோ அந்த வைரஸை தான் வீக்கான செல்ஸ் எடுத்து வேக்சினா போடுறாங்க. எத்தனை பேருக்கு வேக்சினை பத்தி தெரியும் தெரியாது. இதுதான் வேக்சினோட லாஜிக். அப்போ நம்ம உடம்பை கூட எப்படி தயார்படுத்துறாங்கன்னா, எப்ப கொரோனா வந்துருச்சுன்னா அது அந்த வைரஸை கொல்வதற்கு உண்டான மெடிசனை வேக்சினா போடுறேன்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. இல்ல, கொரோனா எந்த வைரஸ்னால வருதோ அந்த வைரஸை தான் நம்மளுக்கு இன்ஜெக்ஷனா போடுறாங்க. அதான் வேக்சின். அப்ப என்ன செய்யறது? உடம்பு தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு போராட்டம் தேவைப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை உடம்புக்கு உருவாக்கிறது. இதுல அவங்க தயாராகும் பொழுது கொரோனா மாதிரியான அதே வைரஸ் உள்ள வரும் பொழுது இது அதை தாக்கி வெளில அனுப்புறது. இவ்வளவுதான் கான்செப்ட். இயற்கையும் அதுதான், உடம்பும் அதுதான். மனுஷனுடைய டோட்டலா இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பே போராடி வெற்றி பெற்றவர்களால், போராடுறதுக்கு தயாரா இருக்கிறவர்களால் மட்டும்தான் இந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூறி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ராஜேந்திரன் கோவை, தேங்க்யூ. சோ வர பொங்கலுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னுவாங்க. நம்மளுக்கு வரக்கூடிய பொங்கல்ல இருந்து நம்ம இந்த அகாடமியில மார்னிங் ஹாப்பி பொங்கல், தேங்க்யூ மானிக். ஸோ வரக்கூடிய இந்த 23 ஹாப்பி பொங்கல் உமாசங்கர் நாகை, தேங்க்யூ. வரக்கூடிய பொங்கலுக்கு
பிறகு ஒரு பெரிய வைப்ரேஷன் விஆர் அகாடமியில கிங்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் லெஜண்ட். தேங்க்யூ. பெரிய ஒரு விஆர் அகாடமியில வின்னர்ஸ் கிளப்ல ஒரு பெரிய சரித்திரம் படைப்போம் என்று கூறி சிலம்பரசி, வெற்றி சிலம்பரசி, ஹாப்பி பொங்கல், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு திங்கட்கிழமைக்கு ப்ரோக்ராம் வந்து பொங்கல் ஹாலிடே அப்படின்றது முன்னிட்டு நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு மீண்டும் ப்ரோக்ராம்ல சந்திப்போம். வாழ்த்துக்கள். ஹேவ் எ நைஸ் டே. Happy morning. Happy morning. Happy morning. Happy morning, sir. இணைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விஆர் குடும்ப உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் இனிமையான அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. இன்றைக்கு நாளைக்கு போகி நம்ம தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எரிச்சிட்டு நாளை மறுநாள் பொங்கலுக்கு தயாராகும் இல்லைங்களா? அது போல இந்த தேவையில்லை நம்ம என்ன நினைக்கிறோம்னா போகி பண்டிகை வந்து வீட்டுல இருக்கிற பழைய துணிமணி எல்லாம் தூக்கி போட்டு எரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தப்பா பண்ணுவாங்க. அப்படி கிடையாதுங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், பகைமைகள், அந்த மாதிரி கூடா நட்புகள், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையா இல்லாத விஷயங்களை வந்து நம்ம மனசுல இருந்து அந்த குப்பைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசை வந்து ஃப்ரெஷ் ஆக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கும் ஜெயிக்கிறதுக்கும் தேவையான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி நாளைய மறுநாள்ல இருந்தாவது நம்ம வந்து முழு மூச்சோட நம்மளோட இலக்கை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா சார் சொன்ன மாதிரி 10,000 நாட்கள் அப்படின்னாரு. நம்ம 10,000 நாட்களே 10,000 மணி நேரம், 10,000 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கொடுத்தா 1000 நாட்கள். நம்ம 1000 நாட்களை ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் செலவு பண்ணாலே 1000 நாட்கள்ல ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய தியரியே, அதாவது ஒரு சயின்டிஸ்டால மிக பிரம்மாண்டமா லட்சக்கணக்கான பேர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி உருவாக்கி கொடுத்த தியரியவே நம்மளால உடைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி எல்லார் மனசுலையும் பதிய வச்சுக்கிட்டு இருக்கோம். 1000 daysல 1000 crore அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம எதிர்பார்த்த மாதிரி, அதாவது பிட்காயின் வந்து 2010 ₹1 இருக்கும்போது அடுத்தது 10 ஆண்டுகள்ல வந்து இது ஒரு ₹100 மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு நம்ம கேட்டிருந்தவங்களுக்கு இது புரியும். 2010 ஒரு நிமிஷம். சாரி, ஒரு போன் டிஸ்டர்ப். அதாவது இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி 10,000 மணி நேரத்துல நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிருக்கோம், 10,000 மணி நேரம் அவர் எவ்வளவு டைம் கொடுத்துருக்காருன்னா 5.5 வருஷம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஆனா நாம வந்து 4 மணி நேரம் மட்டுமே நீங்க சிறப்பா நம்ம சிஸ்டத்துல போராடினா இதை வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு அதுக்கு வந்து நிச்சயமா அந்த உண்மை நீங்க டீப்பா திங்க் பண்ணவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நமக்கு வந்து எவ்வளவு பேத்துக்கு தெரியும், நிஜமா தெரியாது. அந்த அதாவது 10 செகண்ட்ல 100 மீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு ஒருத்தர் 10 செகண்டுக்கும் கம்மியான டயத்தை எடுத்துக்கிட்டா, சாரி 9 செகண்டுக்கும் கம்மியான டயத்தை எடுத்துக்கிட்டா அவர் இறந்துருவார். அப்ப இவர் வந்து 9 செகண்டு, அடுத்து 56 மைக்ரோ செகண்ட். அப்ப கிட்டத்தட்ட 9 செகண்ட்ல அதை முடிச்சிருக்கிறாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆனா கூட உசைன் போல்ட் சாதனையை முறியடிக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல இறந்திருப்பார். அப்ப அவர் இது தெரியாம அவர் ஓடி இருக்க மாட்டாங்க, பிராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து கொஞ்சம் மாறினா நம்ம இறந்துருவோம், பரவாயில்ல. இறந்தாலும் ஒரு தடவை தான், என்னைக்கும் ஒரு நாள் சாவதான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஒரு சாதனையை படைக்கணும்னா வாழ்வதற்காக, அதாவது சாதனை பண்ணுவதற்காக உயிரையும் இழக்க தயார் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான ஒரு முயற்சியில தான் அவர் இறங்கியிருக்காங்க.
அதனாலதான் அவரோட முயற்சி இன்னைக்கு 15 ஆண்டுகள் ஆகி இது வரைக்கும் யாராலும் போராடிக்க முடியல. 15 வருஷம் இல்ல. சார் சொல்ற சயின்டிபிக்கான ஒரு விஷயம். இதுக்கு மேல யாரு முயற்சி பண்ணாலும் அது முடியாது. ஏன்னா அவரோட மரணத்துலதான் அது முடியும். இனிமே முடியாது. இந்த சாதனையை முறியடிக்கிறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம அந்த மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் இங்க யாரையும் எடுக்க சொல்ல. அன்னைக்கு நான் ஒரு விஷயம் இதுதான் சொன்னேன் நானு. வாழ்வதற்காக சாகும் வரை முயற்சிக்கலாம், தவறில்லை அப்படின்னு. ஏன்னா செத்துட்டு போறோம். எல்லாரும் என்ன 1000 வருஷம் 2000 வருஷமா சார் வாழ போறோம். நம்மளோட மரணம் என்னைக்குன்னே தெரியாது. சாவறது பெரிய விஷயம் இல்லைங்க. எல்லாருமே சாகதான் போறோம். என்னைக்குன்னே தெரியாது. ஆனா சாகறதுக்கு முன்னாடி என்ன சாதிச்சிருக்கோங்கிறது தான். நேத்து ஒரு விஷயம் பெரிய RSP சார் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதோட விளைவு எவ்வளவு பேத்துக்கு மைண்ட்ல ஏறி இருக்குன்னு தெரியல. இங்க வந்து நம்மளோட உரிமைகளை, நம்மளோட தொழில்களை வட மாநிலத்துல பறிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்கல்ல, அதுல இன்னொரு லாஜிக் இருக்குங்க. அவன் வந்து எவ்வளவு குறைஞ்ச சம்பளத்துக்கும் அதிகமான நேரங்கள், ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அங்க அவங்களுக்கு வருமானமே இல்லைங்கிறதுனால அவங்க வந்து இங்க வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிதான் 1000 பேர் வராங்க. அதுல வந்து 2 புல்லுருவிகள், கிரிமினல்ஸ் உள்ளார வரதான் செய்வான். அவங்களால அங்க எவ்வளவோ பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது. அவங்க வந்து நம்ம வேலை வாய்ப்பை பறிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது கூட யாருமே நம்ம இளைஞர்கள் போராடாம 2 சினிமாக்காரன் படம் அவன் கோடி கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு இவன் விடிய விடிய நின்று போராடிக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப கேவலமான விஷயங்க. ஜீரணிச்சுக்க முடியாத ஒரு விஷயம். பல மீட்டிங்ல நான் பதிய வச்சிருக்கிறேன். பணக்காரன் ஆவறது தப்பு, நீ பணக்காரன் ஆவாதேன்னு சொல்லி உன்கிட்ட பணம் வாங்கிட்டு சொல்றான். அவன் அதை சொல்றதுக்கு அவன் என்ன பிச்சைக்காரனா ரோட்ல நிக்கிறான்னா 100 கோடி ரூபாய் வாங்கிட்டு நீங்களாம் பணக்காரன் ஆயிராதேங்கிறான். அப்ப 100 கோடி ரூபாய் வாங்கினா என்ன ஏழையா, பிச்சைக்காரனா, ரோட்ல நிக்கிறானா? சார் நமக்கெல்லாம் அறிவே இல்லையா? கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டோமா நம்மலாம்? இளைஞர்களோட புத்தில எங்க போய்கிட்டு இருக்கு? சார் ரொம்ப கொடுமையான விஷயம். சீரியஸா இதை விட சீரியஸா உலகத்துல வேற ஒண்ணும் கிடையாது. எங்க போயிட்டு இருக்கோம்? இங்க எத்தனையோ குழந்தைகள் வந்து உணவுக்கு வழி இல்லாம, பாலுக்கு வழி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கு. இங்க ஒருத்தன் வந்து இங்க ரசிகருங்கிற பேர்ல கட் அவுட் மேல ஏறி குடங்குடமா பாலை ஊத்துறான். அந்த நாய் கீழே விழுந்து செத்து போச்சு. அந்த நியூஸையும் படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த செய்தி அதோட நின்று இருக்குதா? இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இளைஞர்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க? என்ன பண்ணணுமோ பண்ண வேண்டியதை விட்டுட்டு பண்ணக்கூடாத விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருக்கிறான். செய்ய வேண்டிய விஷயத்துல அந்த சீரியஸ்னஸ்ல 10% உன் வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணா உன் வாழ்க்கை எங்க இருக்கும்? அவன் எதுக்காக நடிக்கிறான்? பணத்துக்காக நடிக்கிறான். ஏதோ ஒரு படம் சும்மா நடிச்சு தர சொல்லு. ரசிகர்களுக்காக ஒரு படம் சும்மா நடிக்கிறாருப்பா. எல்லாரும் சும்மா போய் படம் பார்க்கலாமா? ஒரு படம் பண்ணு. 100 கோடி சம்பளம் வாங்குறான், 50 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ இந்த படத்தை ஃப்ரீயா நடிச்சார். 10 கோடி 20 கோடி 30 கோடி சம்பளம் வாங்குற ஒரு டைரக்டர் இந்த படத்தை சும்மா டைரக்ட் பண்ணாரு. எல்லாரும் ஒரு தடவை சும்மா நடிச்சு கொடுத்தாங்க. எல்லா தியேட்டரும் ஒரு நாள் சும்மா இந்த படத்தை வந்து ஒளிபரப்புது. எல்லா ரசிகரும் போய் ஒரு நாள் சும்மா படம் பார்க்கலாம். சரி, இந்த அதிசயம் நடக்குமா என்னைக்காவது? உன்னோட உழைப்ப உன்னை மழுங்கடிச்சு உனக்கு வேலைக்கு போக விடாம தடுத்து உன்னோட வருமானத்தை புடுங்கி அவன் ஒவ்வொருத்தரும் கோடி 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 கோடியா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். உன் வாழ்க்கை எங்க இருக்குதுன்னு நினைச்சு பாத்தியா? உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக இந்த உலகத்துல யாராவது ஒரு ஸ்டெப் முயற்சி எடுத்திருக்காங்களா அப்படின்னு இருக்குங்க. ஒரே ஒரு துறை. எல்லாரும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வகுத்துட்டு அந்த சிஸ்டத்துக்கு நோக்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை தூக்கிட்டு போற துறை இருக்குன்னு அது இந்த நெட்வொர்க் துறையை தவிர உலகத்துல வேற எந்த துறையும் கிடையாது. இங்க நீங்க ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணுங்க. உன்னோட திறமையை பூரா காட்டு. நீ ஜெயிச்சு வெளியில வந்துருவியான்னு பார்ப்போம். கூட சக ஊழியர்களே உன்னை அடிச்சு வெளியில அனுப்பிச்சிருவான் அந்த கம்பெனியை விட்டு. என்னடா பெருசா பண்ண வந்துட்டான், நம்ம பேரெல்லாம் கெடுத்துருவான்னு சொல்லிட்டு நீ நல்லது பண்ணாலே நீ அந்த இடத்துல இருக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிற உலகத்துல நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை வகுத்து, எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை வகுத்து, அதற்காக ஒவ்வொரு நாளும் போராடி ஒரு டீமை உருவாக்கி அந்த டீமோட சப்போர்ட்டை உனக்கு கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்கிற துறை ஒண்ணு இருக்குன்னா இந்த துறை மட்டும்தான். ஆனா இது இன்னும் யாரு மைண்ட்லயும் பதியல. பதிஞ்ச மக்கள் இந்த விஷயத்தை வெளியில எடுத்துட்டு போக தெரியல. இதுதான் சார் உண்மை. என்னன்னா நம்ம 100 பேர் இந்த மீட்டிங்ல ரெகுலரா வரோம். ஏன் இதோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகலைன்னா
இன்னொரு விஷயத்தை நான் இங்க பதிவு வைக்க விரும்புறேன். வெற்றிக்கு 2 மிகப்பெரிய தடைகள் இருக்குங்க. என்ன தடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 நம்மளால எல்லா விஷயத்தையும் நமக்கு தேவையான விஷயங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாதது. எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியுங்கிறோம். எல்லாம் தெரிஞ்சவன் உலகத்துல எவனுமே கிடையாதுங்க. அதே போல எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றவன முட்டாளும் உலகத்துல எவனும் கிடையாது. இப்ப நான் வந்து இந்த 2 தடைகள் தான் நம்மளோட வெற்றிக்கு மிகப்பெரிய சவால்களா இருக்குன்னு சொல்ல முடியும். 1, இப்ப கேப்ரோ சார் சொல்ற மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். அந்த விஷயங்களை நம்மளால முழுமையாக புரிந்து கொள்ள முடியலன்னு தான் சொல்லுவோம். அப்ப புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி இருப்போங்க? வெறி ஆயிர மாட்டோம். ஒரு சினிமா நடிகனை பார்த்து வெறியாயி தீ குளிச்சு சாவறேங்கிறான். அப்ப அவன் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டான்? தப்பா புரிஞ்சுக்கிட்டான். தப்பான ஒரு விஷயத்த 100% சரியா புரிஞ்சு வச்சிருக்கான். இன்னொன்னு, எனக்கு எல்லாம் புரியுது சார். வெறித்தனமா இருக்கிறேன் சார். இப்ப நாங்கலாம் அப்படிதான் இருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டோம். வெறித்தனமா இருக்கிறோம். ஆனா இந்த விஷயத்த எப்படி அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல சார். பாருங்க 2 சவால். 1, என்னால புரிஞ்சுக்க முடியல. பிறர் அந்த விஷயத்த ப்ராப்பரா புரிஞ்சுக்கல. 1. புரிஞ்சுக்க முடியாதனால உங்களால இந்த வாய்ப்புகள மேல எடுத்துட்டு போ முடியல. 2வது, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சீரியஸா தான் இருக்கிறீங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியல சார். இது 2டே சவால் தான். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இந்த 2 சவால்கள மட்டும் நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா நீங்க புரிஞ்சுகிட்ட விஷயத்த அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க ஜெயிச்சிடலாம். இவ்வளவுதான் சார். இது 2 விஷயத்த நோட் பண்ணுங்க. இத எப்படி எந்த கோணத்துல ஒருத்தர்கிட்ட எடுத்துட்டு போனா புரிஞ்சுக்குவான் அப்படின்னு பாருங்க. புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இல்லையா, நாங்க அதுதான் சொன்னோம். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க உட்காரக்கூடிய அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாரெல்லாம் நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நபர உங்க கூட மீட்டிங்ல உட்கார வைக்கிறதுல என்ன சவால் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். வேணா இன்னைக்கு 8 மணி ஆகுது. ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க. என்னால நீங்க என்ன டெய்லி காலையில 7 மணிக்கு மீட்டிங்னா 5 மணிக்கே வண்டி எடுத்துட்டு, லாரி எடுத்துட்டு அல்லது ஒரு டெம்போ குட்டி யானைய எடுத்துக்கிட்டு அல்லது உங்க கார் எடுத்துக்கிட்டு, பைக் எடுத்துக்கிட்டு 60 கிலோமீட்டர் போயிட்டு, ஒரு ஆள எப்படியாவது அப்படியே கட்டி தூக்கி வண்டியில போட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்க போறீங்களா? சார் காலையில எழுந்திரிச்சு 7 மணிக்கு உங்களால அந்த Zoom பார்க்க முடியுது சார். உங்க நண்பர்கள் 150 பேரு, 200 பேரு, 300 பேர் உங்க மொபைல்ல வச்சிருக்கிறீங்க. எதுக்கு அந்த கான்டாக்ட் பூரா டெலீட் பண்ணி தூக்கி எறியுங்க. எதுக்கு உங்களுக்கு அந்த கான்டாக்ட்? சார் 300 கான்டாக்ட் வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு ஆள நாளைக்கு காலையில 7 மணி Zoom மீட்டிங்ல என்னால உட்கார வைக்க முடியாதுன்னா, எதுக்கு உங்களுக்கு அந்த 300 கான்டாக்ட்? என்ன யூஸ்? என்ன அவன் போடுற குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆப்புட்டர் நூனு, அப்புறம் ஒரு சினிமா போஸ்ட், ஒரு சார் ஒரு நாளைக்கு 100 போஸ்ட் வருது. ஒருத்தன் அனுப்புன போஸ்டே 99 பேர் அனுப்புறான். இது உங்க டேட்டாவ தானே காலி பண்ணுது. இது நீங்க பார்க்கறதுக்கு, டவுன்லோட் பண்றதுக்கு அவன் டேட்டா காலி ஆயிட்டு போகுதுங்க. அவன் வேலை வெட்டி இல்லாம அனுப்புறான்னா, அத பார்க்கறதுனால ஏன் டேட்டா வீணா போகுதே? ஒரே மெசேஜ 96 பேர். நான் எவ்வளவு மெசேஜ் ஓப்பன் பண்ணாம வச்சிருக்கேன் தெரியுங்களா? ஏன்னா, எட்டி மரம்னாலும் அதாவது ஒரு பழமொழி உண்டு. நச்சு மரம்னாலும் வச்சுதான் வெட்டணும் அப்படின்னு. சிறு துரும்பும் பல் குத்த உதவும்னு. இந்த மாரி வெட்டி ஆட்களும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு எதுக்கும் ஆக மாட்டாங்களா? அது பாட்டுல கடந்துட்டு போகுது. யூஸ் பண்ண முடிஞ்சா என்னைக்காவது யூஸ் பண்ணுவோம். இல்லாத பட்சத்துல எனக்கா தோணும். இது இது இதுக்கு மேல யூஸ் ஆகாது. இத இங்க இருந்து இந்த கான்டென்ட் எடுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து நான் டெலீட் பண்ணிருவேன். அந்த குரூப்ப, அந்த நபர்கள டெலீட் பண்ணிருவேன். அதேபோல சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் நம்மகிட்ட புதுசா வந்து பேசி என்ன சார் பண்ண போறாங்க? 100 நாள் வருஷக்கணக்கா நீங்க பழகுறீங்க. உங்க நண்பர்கள் 10 பேரு, 50 பேரு, 100 பேர் இருக்கிறாங்க. உன் நண்பனே நீங்க சொல்றத கேட்கலன்னா, அவன் எதுக்கு உன் நண்பன்? எதுக்கு அவனோட கான்டாக்ட் அங்க?
அதே போல சம்பந்தம் இல்லாத புது நபர்கள்ல நீங்க பேசிலாம் கன்வின்ஸ் பண்ண முடியுமா? நண்பனே உள்ளார வரல, புது நபரை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுமா? இல்ல புது நபர்கள் உங்களுக்கு யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு தொழில சொல்றான், நம்ம போயிருவோமா? போக மாட்டோம். அப்ப பழக்கத்த உருவாக்கி பழகிட்டு நண்பன் தான் நீங்க சொன்ன விஷயத்த கேட்க ஆரம்பிப்பான். நண்பனையே உங்களால கொண்டு வர முடியாத பட்சத்துல புது நபர நீங்க எப்படி கொண்டு வர போறீங்க சொல்லுங்க? அப்ப அந்த நண்பன்ங்கிற கான்டாக்ட் உங்களுக்கு எதுக்கு உள்ளார? தேவையே இல்லையே. அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாமே. 300 கான்டாக்ட் வச்சிருக்க என்னையால ஒரு நாளைக்கு ஒரு நபர். அது மாரி உங்களுக்கு தேவை 10 10 முத்துக்கள். 300 பேர்ல 100 அல்லது 100 பேர் 100 பேருக்கு கீழ யாரோட மொபைல்ல இன்னைக்கு கான்டாக்ட் இருக்காது. அதுல 10 பேர செலக்ட் பண்ணி டெய்லி ஒரு நபர நான் உட்கார வைப்பேன். அப்படி நீங்க 10 பேர உட்கார வச்சு, ஒரு ஆள நீங்க உள்ளார கொண்டு வந்தா, அப்ப நீ எந்த ஆணியும் புடுங்க வேண்டாம். இந்த மீட்டிங் ஒரு 10 நாள் பாரு. 10 நாள்ல உனக்கு எவ்வளவு லாஸ் வரும்னு சொல்லு. அந்த லாஸ வேணா நான் தரேன். 7 டூ 8 மீட்டிங்ல உட்கார்றதுனால எனக்கு ஒரு ரூ. 15,00,000 லாஸ் அப்படின்னு சொன்னான்னா, சொல்லுவானா எவனாவது? தூங்கிக்கிட்டு இருப்பான். எல்லாருமே இன்னைக்கு 8 மணி, 8:30 மணி, 9 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சு அவசர அவசரமா அடிச்சு புடிச்சு காக்கா குளியல் குளிச்சுட்டு வண்டிய தூக்கிட்டு ஓடுறான் வேலைக்கு 10 மணிக்கு ஜாயின் பண்ணுமே. இப்ப 8 மணி வரைக்கும் தூங்குறவங்க தான் இருக்காங்க. தூக்கத்த தான் லாஸ் பண்ண சொல்றோம். தூக்கத்த லாஸ் பண்ணாவே அவங்களுக்கு வந்து கெயின் தாங்க. அதாவது சூரிய உதயத்த பார்க்கிறவன் எல்லாருமே வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிச்சுருவாங்க. இங்க நெறைய பேர் சூரிய உதயத்த பார்க்கிறதே கிடையாது. அப்ப நம்ம சூரிய உதயத்த பார்க்கறதுக்கு அவனுக்கு ஒரு சாய்ஸ் தரோம். முதல்ல எழுந்திருச்சு 7 மணிக்கு எழுந்திருச்சு, அப்படியே முகத்த கழுவிட்டு வெளியில வந்து சூரிய உதயத்த பார்த்துட்டு, ஒரு 1/2 மணி நேரம் இந்த மீட்டிங் பாருப்பான்னு சொல்றோம். அவ்வளவுதானே. இது பாசிட்டிவ் எனர்ஜி. அதே போல ஈவினிங் எல்லாருமே வேலை முடிஞ்சிருது. இன்னைக்கு எல்லாருமே ஃபோன பாக்கெட்ல போட்டுட்டு, ஹெட்போன ஆன் பண்ணிட்டு, ஒரு இடத்துக்கு போணும்னா நீங்க என்ன பண்றீங்க? Googleல நீங்க அந்த மேப்ப கிளிக் பண்ணிட்டு, அத காதுல மாட்டிக்கிட்டு தானே சார் நீங்க வண்டியே ஓட்டுறோம் 2 வீலரு. 100 மீட்டருக்கு முன்னாடி லெஃப்ட்ல போ. அடுத்து 1/2 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா போ. அடுத்து வர ரைட்ல திரும்பு. அது சொல்றத கேட்டு தானே போறோம். சரி இந்த நீ 1/2 மணி நேரம் சாயந்தரம் 7 மணிக்கு நீ வேலைய முடிச்சுட்டு டிராவல்ல இருந்தா கூட அந்த ஹெட்போன மாட்டிக்கிட்டு ஒருத்தர் பிசினஸ் என்ன சொல்றாரு கேட்கலாமே கண்டிப்பா. அல்லது வாரத்துல சனி, ஞாயிறு 2 நாள் லீவ் இருக்கு. அதுல வாரத்துல வேலை செய்யறவன சொல்றேன். ஆனா இங்க வேலை இல்லாதவனே கோடிக்கணக்கான இளைஞர்கள் சும்மா தானே இருக்கிறான். வேலை இல்லாம இருக்கிறானே. வேலை செய்யறவனுக்கு நீங்க ஐடி கம்பெனில வேலை செஞ்சாலும் உன் வாழ்க்கை மாறாது அப்படின்னு சொல்றோம். பல தடவ பதிவு வச்சிருக்கோம். ஐடி கம்பெனில நீ வேலை செஞ்சா மாசம் ரூ. 2,00,000 சம்பளம் வாங்குனா கூட வருஷத்துக்கு நீ ரூ. 20,00,000 வாங்குற. சாவர வரைக்கும் 6 கோடி, 7 கோடி சம்பளம் தான் வாங்கி பார்த்திருப்ப. ஏன்னா நம்ம சொல்றது 3 வருஷத்துக்குள்ள உன்னால வந்து 10 கோடி இல்ல 100 கோடியும் சம்பாதிக்க முடியும். 1000 கோடியும் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பு எங்ககிட்ட இருக்கு. இந்த வாய்ப்ப முயற்சி பண்ணுங்கிறோம். ஆனா அவனுக்கு நம்பிக்கை வரல. முயற்சியே பண்ணாம அது எப்படி சார் சாதிக்க முடியும்? முதல்ல நம்பிக்கை வரணும். அடுத்து முயற்சி எடுக்கணும். அதுபோல நம்ம இங்க ஒண்ணும் சாதாரண விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுகிட்டு இருக்கலங்க. அனைவரின் வாழ்க்கையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த நமக்கு குடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட அருமை யாருக்குமே புரியல. அதனால தான் இதுக்குள்ள வராம இருக்காங்க. ஆனா புரிஞ்சுகிட்ட நீங்க பிறர புரிய வைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. நான் மீண்டும், மீண்டும், மீண்டும் உங்கள வலியுறுத்துறது, இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னா, நீங்க முதல்ல உங்களுக்கான ஒரு சீரியஸான கான்டாக்ட் உங்க மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட்ல ஒரு 10 பேர, 20 பேர மட்டும் எடுத்துட்டு, மீதி ஆட்கள்லாம் இவங்கலாம் வேலைக்கு ஆகாதவங்க, உங்களோட வேலைய கெடுக்கிறவங்க, உங்களுக்கு செலவு வைக்கிறவங்க, அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க கூப்பிட்டா டிக்கெட் வாங்குனா, "மாப்பிள படத்துக்கு போலாம்னா" படத்துக்கு வர 10 பேர் ரெடியா இருப்பான். "மாப்பிள சண்டே பார்ட்டிடா, எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அல்லது சம்பளம் வந்துச்சு, அல்லது எங்கேயோ ஒருத்தன்ட்ட குடுத்திருந்த கடன் வந்துச்சு." அப்படி நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்துச்சுன்னா, செலவுன்னு சொல்லி கூப்பிட்டா 10 பேர் உங்க கூட வருவான். 4 பேர் வருவான் சரக்கு அடிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கு தான் உங்க நண்பர்கள் கூடுவாங்களே தவிர, உங்கள வாழ்க்கையில உயர்த்துறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. அந்த மாரி நீங்க உங்க கான்டாக்ட்ல ஒரு 10 பேர, 20 பேர மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்ப குடுத்து, அதுல தேவை உங்களுக்கு என்னங்க? முத்தான முத்துக்கள். 2டே 2 பேர் தான். ஜெயிக்க நினைக்கிற 2 பேர் உங்களுக்கு கிடைச்சுட்டா, உங்க வாழ்க்கை மாறிரும். இத விட சுலபம் நான் பலமுறை பதிவு வச்சுட்டேன். இத விட சுலபம் உலகத்துல எந்த தொழிலுமே கிடையாது. அதே நேரத்துல இது புரிஞ்சுக்காத பட்சத்துல, இத விட சிரமம் உலகத்துல எந்த தொழிலும் கிடையாது. இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வெளியில வந்த கோடிக்கணக்கான பேருக்கு இன்னும் வேலை இல்லாம இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும், எல்லா காலேஜும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. எல்லா பெற்றோர்களும் எல்லா நம்மளோட பசங்கள கொண்டு போய் அந்த காலேஜ்ல சேர்த்துட்டு லட்சமா ஃபீஸ் குடுத்துக்கிட்டு படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவனும் அதே 3 வருஷம் முடிச்சோனே வெளியில வந்து வேலை இல்லாம சும்மா தான் இருக்கிறான்.
நடக்கலேன்னு தெரிஞ்சு, உலகத்துல ஏற்கனவே லட்சக்கணக்கான பேருக்கு நடக்கலேன்னு தெரிஞ்ச விஷயத்துல நாம முயற்சியை கைவிடாம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது ஈடுபட்டா அடுத்த நிமிஷமே நடக்கக்கூடிய விஷயம்னு தெரிஞ்சு இதுக்குள்ள வர மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. சோ இங்க இருக்கிற இந்த 100 பேருமே தயவு செய்து சீரியஸா பிளான் பண்ணுங்க. சீரியஸா ஒர்க் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்த கேட்காதீங்க. நான் வந்து விஆர் அகாடமியில உள்ள விஷயத்த தவிர வேற எந்த விஷயத்தையும் நான் காதுல கேட்க விரும்பல. இதுல செயல்படக்கூடிய என்னோட அணியில இணைஞ்சிருக்கிறவங்கள அவங்களுக்கு சப்போர்ட் பண்றத தவிர, அவங்கள தவிர நான் வேற யாரையும் பார்க்க போறதில்ல. அவங்களோட சப்போர்ட்டுக்காக பேசக்கூடிய விஷயத்த தவிர நான் வேற எதையும் பேச போறதில்ல. அப்படிங்கிறத முதல்ல நீங்க மனசுல பதிய வைங்க. உங்கள நம்பி உள்ளார வந்தவங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணுங்க. அதே நேரத்துல 3 ஐடி, 7 ஐடி போட்டுக்கிட்டு உங்க டீம் எல்லாம் 7ஆலாம் பிரிக்காதீங்க. சப்போர்ட் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஐடி போதுங்க நெட்வொர்க்ல. Amway எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷமா இருக்குன்னா, நீங்க ஒரு ஐடி போட்டுட்டு ஒய்ஃபேர்ல இன்னொரு ஐடி போட முடியுமான்னா, கண்டிப்பா போட முடியாது. குடும்பத்துக்கே ஒரு ஐடி போதுங்கிறான். ஏன்னா குடும்பத்துல ஒருத்தர் இருந்தா குடும்பத்துக்கு தேவையான பொருள் பூரா அவரு வாங்கி தரட்டும். குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் ஒரு வருமான வாய்ப்ப உருவாக்கி குடுக்க முடியும்னு அவன் வச்சிருக்கிறான். அதனால தான் 100 வருஷம் ரன் ஆகுறான். நம்ம என்ன பண்றோம்? என்ட்ரி எப்படியோ அடுக்குப்பா. எனக்கு கீழ 2, 4, 8, 16 போட்டுரு. கீழ 32 பேர நான் கொண்டு வந்து வச்சுர்றேன்னு நெனைக்கிறாரு அவரு. 32 பேத்துக்கு எப்படி சர்வீஸ் குடுப்பீங்க? 32 பேரும் ஒரு லைன்ல அடிக்க பாருங்க. அப்ப ஆளு கீழ நீ இன்னும் வேலையே ஸ்டார்ட் பண்ணல. உனக்கு கீழ நான் 32 பேர உனக்கு கீழ சேர்த்திருக்கேன்னு நீங்க சொல்லலாம். அவரு வந்து 2ண்ட் லெவல்ல வொர்க்க ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மாரி பைனரில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லைன் சப்போர்ட் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால, இன்ஆக்டிவ் பெர்சன ஆக்டிவ் பண்ண முடியும். அவரு என்னைக்கோ ஒரு நாள் ஒர்க்க 3 மாசம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு கூட, இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள எல்லாம் ஒன் பை ஒன்னா போட்டீங்கன்னா, கண்டிப்பா 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் கழிச்சு கூட மேல உள்ளவங்க இன்ஆக்டிவ் பெர்சன் ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. அந்த மாரி வந்து சிஸ்டத்த கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, சிங்கிள் லைன்ல ஒரே ஒரு ஐடி எடுத்துட்டு, சிங்கிள் லைன்ல ஒர்க் பண்ணுங்க. உங்கள நம்பி வந்தவங்களுக்கு முழுமையான சப்போர்ட் பண்ணுங்க. அதேபோல எல்லார்கிட்டயும் குறைகள் இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. நமக்கு கீழ உள்ள குறைகள, அந்த டீம்ல உள்ள குறைகள நம்ம பார்க்குறோம். நம்ம குறைகள மேல உள்ளவங்க பார்க்குறாங்க. அதனால குறைகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கும். நம்மகிட்டயும் இருக்கும். அத நம்ம உணர்வோம். அடுத்தவங்க குறைய பெருசா சுட்டி காட்டாம, அவங்கள வந்து சுலபமா புரிய வச்சு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வையுங்க. புது வருஷம் நம்ம எல்லாத்துக்குமே தமிழ் புத்தாண்டு ரொம்ப குதூகலமா பிறக்கணும். ஹேப்பியா இருக்கணும். நம்ம ஹேப்பியா வாழணும்னா, நம்ம வாழ்க்கைய ஹேப்பியா மாத்துறது சொல்லுவாங்க. பணம் மட்டும் ஹேப்பி இல்லன்னு சொல்லிட்டு. பணம் இருந்தா தான் இங்க உலகத்துல அனைத்து அத்தன விஷயங்களும் பணத்துக்கு கீழ தான் இருக்கு. நீங்க எது வாங்கணும்னாலும் பணம் இல்லைன்னா, எதையும் நீங்க சாதிக்க முடியாது. அதனால நிச்சயமா பணமே பிரதானம். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லங்க. "உப்பில்லா பண்டம் குப்பையிலே" அப்படின்னு சொல்ற மாரி, உப்பு இல்லன்னா அந்த எந்த உணவையும் நீங்க சாப்பிட முடியாது. அது மாரி பணம் இல்லாத மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மதிப்பும் கிடையாது. நீங்க வந்து குப்பை தான். பணம் இல்லாத மனிதனும் குப்பை தான். அவங்கள யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாதவன கூட்டிட்டு நீங்க திரிவீங்களா? உங்க வருமானத்துலருந்து அவங்களுக்கு நீங்க 1 வருஷத்துக்கு நீங்க ஷேர் பண்ணீங்களா? செலவு பண்ணீங்களான்னு நெனச்சு பாருங்க. அதுபோல தான் உங்கள யாராவது மதிப்பாங்களா? உங்கள்ட்ட பணம் உங்களுக்கு வந்து ஒருத்தர் மதிப்பு குடுக்குறாருன்னா, நீங்க எந்த வாகனத்துல போறீங்க? உங்களோட பணம் எவ்வளவு இருக்கு உங்கள்ட்ட? அத வச்சு தான் உங்களுக்கு மதிப்பு, மரியாதையே. அதனால நம்ம வாழ்க்கைய புரிஞ்சுக்குவோம். வாய்ப்புகள புரிஞ்சுக்குவோம். சப்போர்ட்ட வந்து சரியா பயன்படுத்திக்குவோம். சிறப்பா செயல்படுவோம். வெற்றி நமக்கே! வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். ஏன்னா 8 மணிக்கே யாராவது 4 பேத்துக்கு பேச வாய்ப்பு குடுக்கலான்னு பார்த்தோம். 10 நிமிஷம் நானே டயத்த எடுத்துக்கிட்டேன். என்னால கட் பண்ண முடியல. ஏன்னா அவ்ளோ கவலைகள், அவ்ளோ ஃபீலிங். வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்துக்கு 5% முயற்சி எடுக்கல. தேவையில்லாத விஷயத்துக்கு 100% இளைஞர்கள் முயற்சி எடுக்கிறானேன்னு நெனைக்கும்போது, மனம் ரொம்ப வெந்து தவிக்குது. இதெல்லாம் ஒருத்தரால மாத்த முடியாது. அன்னைக்கு விவேகானந்தரும் அவரு பாசிட்டிவா இருந்தார். கொண்டாடணும். ஆனா அவர் சொன்னார், "துடிப்பு மிக்க 100 இளைஞர்கள் என்னுடன் இணையுங்கள்ன்னு" சொன்னார். அவரோட இணையலையே. இன்னைக்கு ரஜினி வந்து என் கூட இணைங்கன்னு ரோட்ல வந்து நின்னாருன்னா, தமிழ்நாடு பூரா 1,00,000 பேர் இல்லங்க. 10,00,000 பேர் கூட பின்னாடி நிப்பான். ஒரு சினிமாக்காரன் வந்து கியூல நின்னு சொன்னான்னா, 10,00,000 பேர். அவன பார்க்கறதுக்காக ரோட்ல வந்து அவன் வீட்டுக்கு முன்னாடி காவல் காத்துக்கிட்டு நிக்கிறான். என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார். நீங்க ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எத்தனையோ டாப் மோஸ்ட்
ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவன் நடிக்கிறான் சார். நம்ம சொல்றோம், யோ அவன் நடிக்கிறாயாம். அப்ப சினிமாக்காரன் என்னையா பண்றான்? நடிக்கிறாயா. அத போய் பாக்குறேன். அதுல இன்ஸ்பயர் ஆகுறேன். அதுல வாழ்க்கையை தொலைக்கிறேன். அவன் காசு கொடுத்த ஒரு டைரக்டர் என்ன சொல்றானோ அததான் செய்யறான். அவன் ஒண்ணுமே இல்ல. அது ஒரு பொம்மை. நீ என்ன சூப்பர் நடிகர், அது ஒரு பொம்மை. ஒவ்வொரு டைரக்டர் என்ன சொல்ற, ஒரு டைரக்டர் நீ பிச்சைக்கார வேஷம் போடணும், அவன் பிச்சைக்கார வேஷம் போடணும். இன்னொரு டைரக்டர் நீ ராஜா வேஷம் போட்டு இதுல நடினா, ராஜா வேஷம் போட்டு நடிக்கணும். 2மே வேஷம். அவனோட ரியாலிட்டி எல்லாமே அந்த நடிப்புக்கு பணம். அவ்வளவுதான் அவனோட ரியாலிட்டி. பட் மத்தது நீ பாக்குறது பூரா நடிப்பு. ரியாலிட்டிக்குள்ள நீ போகல. அவனோட ரியாலிட்டி ஒன்லி மணி. ராஜா வேஷம் போட சொல்லி, ராஜா வேஷம் போட்டேன், பணம் கொடு. நீ பிச்சைக்கார வேஷம் போட்ட, இந்த பிச்சைக்கார வேஷம் போட்டேன், பணம் கொடு. நீ அக்யூஸ்ட் வேஷம் போட்டு ஜெயில இருக்கிற மாதிரி நான் போட்டோ எடுத்து, ஓகே எனக்கு போடு. அக்யூஸ்ட் மாதிரி போட்டோ போட்டு ஜெயில போட்டோ எடுத்துக்க. காசு கொடுங்கிறான். நீ என்னைய வச்சு எந்த போட்டோ வேணாலும் எடுத்துக்க, காசு கொடு. யாரோ ஒரு நபர் எரியறத அடக்குனாதான் கொதிக்கிறது நிக்குமா? எஸ், எங்க தலைவரை போய் அடக்கிறது? யார் அடக்கிறது? யார மாத்துறது? எப்படி மாத்துறது? முதல்ல உள்ளுக்குள்ளார நாம உண்மையிலேயே ஒரு 80 to 90 பேர் சீரியஸா ரெகுலரா மீட்டிங்ல இருக்கிறோம். எஸ், கிங்சன் எல்லாமே ரெகுலரா அவரும் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்களும் நிறைய நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பட் இதெல்லாம் கூட எந்த யூஸும் இல்லைங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு சில நியூஸ் நீங்க போடும்போது அதை அப்படியே டக்குன்னு எங்களோட கவனமும் அங்க திரும்பும். அதை படிக்கிறோம், அதை சொல்றோம். அதனால யூஸ் இல்லை. இங்க கவனம் சிதறும். கண்டிப்பா நம்ம சொல்ல வந்த விஷயத்துல கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால கேட்க வேண்டிய விஷயத்த முழுமையா பார்க்கும்போது முழுசா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நீங்க பேசுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு உங்களோட தொகுப்புகளை வச்சுக்கிட்டு இங்கேயும் வாய்ப்பு கொடுக்குறோம் எல்லாத்துக்கும். அந்த இடத்துல நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க. நீங்க போடுற மெசேஜை எல்லாரும் பார்க்க கூட முடியாது. அப்படியே பாக்குறாங்க, உங்க மெசேஜை படிக்கிறாங்கன்னா நாங்க சொல்ற விஷயம் டைவர்ட் ஆகும், பேசுறதுக்கும் டைவர்ட் ஆகும், டாபிக்கே மாறி போயிடும். அதை இன்னைக்கு பதிவு வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப பதிவு வைக்கிறேன். ஓகே. அதனால இங்க சீரியஸான நபர்கள் நம்ம குடும்பத்துல ஒரு 90 பேர்ல இருந்து 100 பேர் இருக்கிறோம். போதுமே, விவேகானந்தர் கேட்ட 100 இளைஞர்கள் தான் இங்க இருக்கிறோமே, வேற என்ன வேணும்? அடுத்து மடை திறந்தது புயலென சீறி பாய்ந்தடு சிங்கமேங்கிற மாதிரி நம்ம 100 பேர் சீறி பாஞ்சோம்னா நம்மளோட வெற்றிய இங்க யாராலும் தடுக்க முடியாது. ஓகே, எனக்கு தொடர்ந்து பேசுறதுக்கு டெய்லியுமே வாய்ப்பு தரீங்க. நான் டெய்லியுமே 1/2 மணி நேரம் பேசுறேன். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அதே போல பேசுறவங்க 4 பேர் தான் எப்பவும் பேசுறீங்க. மத்தவங்க பேசணும். முதல்ல இந்த 100 பேருமே பேசணும்னு நினைங்க. இந்த இடத்துல இந்த ஃபோரத்திலேயே பேச முடியல, நீங்க வெளியில போய் எப்படி பேசுவீங்க? எப்படி ஜெயிப்பீங்க? கண்டிப்பா அங்க பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முதல்லயே சொன்ன உடனே டக்குன்னு அந்த வாய்ப்பையும் கிங்சன் தட்டி எடுத்துக்கிட்டாரு. கிங்சன் நீங்க பேசலாம். அவரை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 4 பேர் பேசலாம். அடுத்து ஒரு 15 நிமிஷம் 2 நிமிஷம் பேசினா கூட 6, 7 பேர் பேசலாம். 2 நிமிஷம் பேச வாய்ப்பு எடுத்துக்கலாம். ஹாப்பி மார்னிங் கிங்சன், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம் சார். ஆக்சுவலா எப்படி இப்ப நீங்க ஒரு ஆதங்கமா பேசுறீங்களோ அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள் உள்ள வழியா இறங்கிச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய அந்த ஸ்பீச்சை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் உங்களுக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணேன்னா எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் போகணும் அப்படின்ற தாட்லாம் எனக்கு உண்மையாலுமே கிடையாது. உங்களுடைய ஆதங்கம் தான். சத்தியமா நீங்க சொன்னீங்க பாருங்க, புரிஞ்சுக்கிட்டு வெறித்தனமா இருக்கிற அந்த பீப்புள், அந்த லிஸ்ட்ல வர ஆள் தான் நான். மக்களுக்கு எப்படி கன்வே பண்ணாலும் சரி, அதுதான் அந்த வார்த்தை போட்டேன், திருந்தாத ஜென்மங்க அப்படின்னு. அதுக்கு தான் அந்த வார்த்தை போட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷமா நம்ம டிராவல் பண்றோம். எல்லா அனுபவங்களும் கடந்து வந்த அந்த ஒரு தகுதி எனக்கும் இப்போ இருக்கு. ஏன்னா மேல இருந்து கீழே இறங்கி மறுபடியும் கீழே இருந்து மறுபடியும் மேலே போறதுக்கான முயற்சிகளை இருக்கிற ஆளு நான். ஸோ பல நேரங்கள்ல பல வழிகள், பல அவமானங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறேன். என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்கள் கண்டிப்பா. நேற்று கூட ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் சார். நீங்க அந்த மெசேஜ் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த வாரிசு, அந்த துணிவு, அந்த படம் 2 ஹீரோ பெரிய நடிச்ச படம் கிட்டத்தட்ட ஒரு நாள் கலெக்ஷனே பாத்தீங்கன்னா 35 கோடி கிட்ட ஒரு தியேட்டர்ல ஒரு கலெக்ஷன். அது சீமான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இவ்வளவு கோடி செலவு பண்ணி பாக்குற இந்த மக்களுக்கு இலவசமா கொடுத்து எதுக்கு இது பண்றீங்கன்னு அவர் அந்த அரசியல் சம்பந்தமா அவர் பேசுறாரு. இப்ப நம்ம பேசும்போது நம்ம ரிலேட்டடா, நம்ம பிசினஸ் ரிலேட்டடா இவ்வளவு செலவு பண்றாங்க, இவ்வளவு கோடிகளை அங்க செலவு பண்றாங்க. அதை ஜஸ்ட் இங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்க உள்ள வந்தேன்னா கூட அவங்க லைஃப்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம ரிலேட்டடா சொல்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவங்கவுங்க துறையில இருந்து அந்த அனுபவபூர்வமான விஷயங்களை சொல்லி பகிர்ந்துக்கிட்டா கூட இந்த இளைய சமுதாயத்தை கண்டிப்பா உண்மையை மாற்றவே முடியல. நேற்று ஒருத்தர் தேட்டர்ல இருந்து கட் அவுட்டுக்கு பால் ஊற்றி கீழே விழுந்துட்டாராம். அந்த விழுந்து கால் உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்சி போன அந்த யூடியூப் வந்துட்டு இருக்கு மெசேஜ். அவனை எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அவன் போக மாட்டான். நான் அஜித் வாழ்கன்றான், என் தலைவர். அந்த தலைவர் படம் பார்த்துட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவனை எரிச்சு கொண்டுலாம் போல அவ்வளோ ஆதங்கமா இருந்துச்சு எனக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் போயிட்டு இருக்கு.
கை கால் உடஞ்சி கீழே விழுந்து அந்த வழியில அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு 50 பேர் வராங்க. அந்த இடத்துல வந்து நான் படம் பார்த்துட்டு தான் போவேன். என் தலைவர் அவரை நான் பார்த்துட்டு தான் போவேன். அவர் தரிசனம் பண்ணிட்டு தான் போவேன். அப்படி பைத்தியகாரத்தனமா இருக்கிறானுங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரே ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி மது 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 நம்ம மதுல அழிஞ்சு போறதுலாம் பேசிட்டு இருக்கோம். அது விற்கிறத ஸ்டாப் பண்ணாலே 90% ஸ்டாப் ஆயிடும். 100% கண்டிப்பா ஸ்டாப் ஆகாது. 90% கண்டிப்பா மெஜாரிட்டி கண்டிப்பா ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் சினிமா இப்போ மதுக்கு ஈக்குவல் தான் சினிமான்ற நம்ம சொல்லிடுறோம். சினிமாக்கு ஈக்குவலா இப்போ சீரியலும் வந்துடுச்சு. எல்லாரோட லைஃபும் வந்து டோட்டலா டைவர்ஸ். இப்போ நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறேன், கிங்ஸ் அண்ட் டைரக்டா மெசேஜ் போட்டேன்னா அதுல எனக்கு வந்து ஸ்கிப் ஆகுது. அந்த மாதிரி உழைக்கணும், ஓடணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள இந்த மாதிரி மெசேஜ், இந்த மாதிரி சினிமா சீரியல்னு நிறைய ஸ்கிப் பண்ணி நம்மளை முட்டாளாவே வச்சுட்டு இருக்கானுங்க சார். அந்த ஆதங்கம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இதை எடுத்து வச்சுக்கிட்டு தொகுப்பா பேசுறதுக்கு பிசினஸா நான் பார்க்கவே இல்லை. உங்கள ஒருத்தனா இந்த 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 நாட்டு சமுதாயத்துல ஒருத்தனா நான் அந்த இது பகிர்ந்துட்டேன். சாரி சார், கோச்சிக்காதீங்க. சூப்பர். இல்ல கிங்சன், சூப்பர். இப்ப பாருங்க, நீங்க மெசேஜ் போடுறது யாருக்கும் தெரியாது. இப்ப உங்களோட உணர்வுகள் வெளியில வரும்போது இங்க எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிச்சு உங்களை. இப்ப உங்க பேர் எல்லாத்துக்கும் தெரியும், கிங்சன். முதல்ல நம்ம வந்து பேச வரணும். சேம் டைம் முடிஞ்சா பரவாயில்ல. நம்ம என்ன சினிமா நடிகரா? எனக்கு என்னமோ என் போன் நீங்க கேமரால தான் இருக்கீங்க, மூஞ்சியை காட்டினா உங்க மூஞ்சி எல்லாத்துக்கும் பதிவாகும். என் மூஞ்சி எல்லாத்துக்கும் தெரியும், நான் அசிங்கமா தான் இருப்பேன். பட் இன்னைக்கு என்னன்னா, உடல்நல சரியில்லை ஒரு வாரமா. இன்னொன்னு, ஒரு மொபைல் எனக்கு ப்ராப்ளம். இந்த மொபைல்ல வந்து எனக்கு கேமரா வேலை செய்யாது. அதனாலதான் இந்த மொபைல்ல பேசும்போது எனக்கு கேமரா வராது. இன்னொரு மொபைல் அந்த பழைய நம்பர்ல இருந்து வரும்போது என்னோட வீடியோ வரும். அதனால முகத்தையும் காட்டலாம். எப்படி இருந்தா என்ன, நம்ம என்ன சினிமாவில நடிக்க போறோம் அழகா இருக்கணுங்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. முகத்தை காட்டி பேசும்போது நம்மளோட முகம் எல்லாத்துக்கும் பதிவாகும். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். கிங்சன் வந்து எவ்வளவு ஆதங்கத்தை கொட்டினாரு. சொல்றேன் சார். ஐ லவ் யூ சார். சூப்பர், தேங்க்யூ. அதே இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு காலையில வந்து கேப்ரோ சொன்னார் இல்லைங்களா, ஸ்பார்க்கு. இப்ப அந்த பைத்தியக்கார பயலுக்கு அவன் நடிச்ச படத்துல ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு பிடிச்சிருச்சுங்க. அவர் பண்ணின ஒரு ஸ்டைலோ, அவன் வச்ச ஒரு மீசையோ, அல்ல அவன் வலிச்ச ஒரு மீசையோ, அல்ல அவன் லவ் பண்ண ஒரு சீனோ, அல்ல அவன் சண்டை போட்ட ஒரு விதமோ, இல்ல அவன் பிச்சை எடுத்த ஒரு விதமோ, இல்ல இப்ப ராஜா வேஷம், ஏதோ ஒண்ணு இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் படத்தை தொடர்ந்து ஏன்னா எல்லா படம் பாக்குறான். ஒருத்தனுக்கு அஜித்தை பிடிச்சிருக்கு, ஏன் இன்னொருத்தனுக்கு அஜித்தை பிடிக்கல? அஜித் போஸ்ட் சாணி அடிக்கிறவன் இருக்கிறான், அஜித் ரசிகரை வெற்றவன் இருக்கிறான், விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் அடிச்சு கொள்றவன்னு இருக்கிறானே. அப்ப அவனோட இன்ஸ்பயர் அவனுக்கு பிடிச்சது, இவனுக்கு பிடிக்கல. இந்த விஷயம் விஜயோடது இவனுக்கு பிடிச்சது, அவனுக்கு பிடிக்கல. அதுதான் நீ கேப்ரோ சொன்னாரு. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்பார்க்கு. அப்ப இந்த மீட்டிங் பார்க்க வைங்க. இந்த மீட்டிங்ல அவனுக்கு ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் உருவாயிரும். அப்ப அந்த ஸ்பார்க் அவனை உருவாக்க வைக்கிறது முயற்சி மட்டும் நம்ம பண்ணா போதும்னாரு. நம்ம அததான் சொல்றோம். நம்மளால டைரக்டா போய் பேச முடியல, மீட்டிங்ல உட்கார வச்சிருங்க எப்படியாவது, போதும். அவனுக்கு ஒரு 10 நாள் 20 நாள் அவனை மீட்டிங் பார்க்க வச்சீங்கன்னா, அவனுக்கு அந்த 10-20 நாள்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்பார்க் வரும். இல்லைன்னா அது வேஸ்ட்னு தூக்கி எறிஞ்சிருங்க. அது வேஸ்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஏன்னா அவன் இது கேட்காதனால அவன் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை கேட்காம வெளியில இருக்கிறான், அவனை வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அவனை உள்ளார கொண்டு வரணும். இந்த அஜித் படமே அவன் பார்க்காம இருந்தானா அவன் அஜித் ரசிகரா மாறி இருக்க மாட்டான். அவன் 10 படம் போனதுனாலதான் அவரோட ஸ்டைல்ல என்னமோ ஒரு கருமம் புடிச்சு போய் அவன் பைத்தியக்காரனா மாறிட்டான். அவன் பைத்தியம் ஆயிட்டான். நீங்க சொன்னது கரெக்ட். அவன் பைத்தியம், அவ்வளவுதான். அதெல்லாம் வாழ்க்கைக்கே உதவாது. அவன் வீட்டு நிலைமையை போய் பாருங்க. அந்த நாய் ஒரு குடம் பால் வாங்கி ஊத்துனுச்சே, அந்த பால் 1000 ரூபாய் இருக்கும். அந்த 1000 ரூபாய் அவங்க அம்மாவுக்கு சம்பாதிச்சு கொண்டு அந்த நாய் கொடுத்துச்சான்னு நீங்க கேட்டு பாருங்க. அது கொடுத்துருக்காது. அதனால இதுல வேஸ்ட். அந்த மாதிரி நீங்க உங்களோட கான்டாக்ட நீங்க உள்ளார வந்து டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணலைன்னா அது வேஸ்ட்னு தூக்கி எறிஞ்சிருங்க. உங்க கான்டாக்டை டெலீட் பண்ணுங்க சார். எதுக்கு உங்க வாழ்க்கைக்கு? ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். யார் உபயோகம் இல்லையோ, அது உறவுகளா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற உறவுகள் கான்டாக்ட் நான் வைக்கிறதே கிடையாது. உடனே டெலீட் தான். என் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு நான் காட்டுறதே கிடையாது. என் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டி எனக்கு என்ன பண்ண போறேன்? உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீயும் வளர மாட்டேன், என்னையும் வளர மாட்டேன்ற கான்செப்ட்ல நான் போயிட்டு இருக்கிறேன். அதை தான் நீங்க பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, வெற்றிக்கு மிகப்பெரிய 2 தடைன்னு ஒண்ணு சொன்னீங்க. 2 தடை சொன்னீங்க. இந்த 2 தடைக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த நெட்வொர்க் உண்மையாலுமே பெரிய எந்தெந்த துறைகள்ல இருந்து நம்ம சொல்லிட்டு வர்றது பெஸ்ட் நெட்வொர்க் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப நேரம் பேச முடியாது. உண்மையில நானும் பாப்பாவை ஸ்கூல் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் டைமிங் நிறைய கொடுக்க முடியாது. ஆனா அந்த 2 தடைகளுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, விஆர் அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டு உள்ள இருக்கிற சிஸ்டத்தோட லீடரை கரெக்டா நம்ம கன்வே பண்ணிட்டு அவங்க கூட டிராவல் பண்ணாலே வெற்றிகள் வந்து ஆமை ஓட்டமா இருந்தாலும் கண்டிப்பா அந்த எல்லை கோட்டை கண்டிப்பா நம்ம தொட்டுருவோம் சார். அதுக்கு தான் இந்த புது பிளான் உண்மையாலுமே பக்கா பிளான். ஏற்கனவே பழைய பிளான்ல கூட இந்த வார்த்தைகளை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எப்படி யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி ஃபார்முலாம் எப்படி ஒர்க் ஆகுது? நிறைய பேர் பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா
புதுசா பண்றவங்க மட்டும்தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதை நான் நிறைய பார்த்துட்டேன். அரைச்ச மாவே அரைச்சின்னு குடிச்சுனா ஒன்றும் வளர முடியாது. சும்மா நாட்கள் ஒன்றா நகர்த்திட்டு போகலாம். உண்மையாலுமே ஒரு தோல்வியின் விளிம்புல இருந்து நான் பேசுறேன். உண்மை நானும் ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு வந்து ஒரு பெரிய முதலீடு வேணும், இல்ல பெரிய அறிவு வேணும். முதலீடு இல்ல, அறிவா எல்லாமே அரைகுறையா வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த பிரச்சனையே. ஸோ இப்போ ரொம்ப யோசிக்கிற நேரம்லாம் கிடையாது. அதாவது ஒரு வெற்றியின் பின்னாடி போகணும், இல்லை ஒரு வெற்றியாளர் பின்னாடி போகணும். அதனால நான் இப்போ இருக்கிற அந்த TI 369 சிஸ்டத்தை உண்மையாலுமே பெருசா நம்பிட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏன்னா எங்க ஆசானே பார்த்தீங்கன்னா உங்க அப்பா அப்பான்னு தான் சொல்லுவாரு. ஸோ உங்க 2 பேரோட வார்த்தைகளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அது ஸ்லோவா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி வெற்றி கண்டிப்பா உண்டு. தாமதமா இருக்காங்க. காலைல கூட மென்டார் பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்கப்பா, வெற்றி கண்டிப்பா கிடைக்கும், ஆனா தாமதமா கிடைக்கும். எனக்கு நம்ம தாமதமா கிடைக்கணுன்றதுக்காக நான் உட்காந்துட்டு இருக்க முடியாது, நான் ஓடணும். ஸோ இந்த பிளான் உண்மையான பக்கா பிளான் சார். எல்லாம் இன்வெஸ்டருக்கான பிளான் கிடையாது. இது ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தான் பிளான். ஒர்க் பண்ணா சாதிக்கலாம், கனவுகளை அடைய, லட்சியங்களை எல்லாத்தையும் அடையலான்ற இதனால கண்டிப்பா இதை எடுத்து பண்றவங்க கண்டிப்பா சாதிப்போம். இந்த வருஷத்துல இந்த எண்டுல கண்டிப்பா நீங்க உங்க கூட நின்று எல்லா புகழும் அடையிற அளவுக்கு நான் கண்டிப்பா வளரும் சார். ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா. சூப்பர் 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 கிங் சார். வாழ்த்துக்கள். நிச்சயமா ஜெயிப்பீங்க. அதான் நம்ம வந்து இங்க ஒரு தீவிரவாதிகளா மாறினா மட்டும்தான் ஜெயிக்கணும். அதாவது வாழ்க்கையே அதாவது நம்ம குண்டு வெடிச்சு செத்துருவோம் தெரிஞ்சுமே உடம்புல குண்டை கட்டிக்கிட்டு தீவிரவாதியா நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போம்னு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு முயற்சி எடுக்கக்கூடாதா? ஸோ முதல்ல இன்னொன்னு இந்த நெட்வொர்க்ல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வந்து அது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. வருமானங்கிறது எல்லா நேரத்துலயும் வந்துகிட்டே இருக்காதுங்க. வருமானம் வராத போது ஏன் இப்ப வருமானம் வரல, ஏன் இந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்திருக்கு அப்படின்னு இந்த ஸ்ட்ரகிளை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து கேப்ரோ இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொன்னாரு. 100 அடி ஆழத்துல தண்ணி கிடைக்குதுன்னா 10 அடி கிடையாதுங்க, அல்லது 2 50 அடி கிடையாது, இல்ல ஒரு 70 30 கிடையாது, ஒரே 100 அடி. அந்த மாதிரி ஒரு அமைப்புல நம்ம சேர்ந்துருக்கோம். இந்த அமைப்பு தப்பா இருந்தா யாரும் சேரவே வேணாம். சரியான விஷயம்னா சேர்ந்துட்டோம், அடுத்ததை பத்தி யோசிக்கவே வேண்டாம். வெளியில 1000 நிறுவனங்கள் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் இதுல கொடுக்குற மாதிரி ஒரு நம்பிக்கை, ஒரு சப்போர்ட், ஒரு ஃபாலோ அப் நிச்சயமா எங்கேயுமே இருக்காது. மூஞ்சியை காட்டாம எல்லாரும் திருத்தனமா தான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை விட ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க வந்து வருமானம் இல்லாத போதும் சம்பாதிச்சதுக்கு ஒரு நன்றி விசுவாசம் வேணும். நிறைய பேருக்கு நன்றி விசுவாசம் இல்லாதவங்க கண்டிப்பா வந்து அவங்க பாதிப்பை சந்திச்சுட்டு தான் மறுபடியும் வருவாங்க. மறுபடியும் நன்றி உள்ள இடத்துல சம்பாதிச்சதை நன்றி இல்லாத இடத்துல தொலைச்சிட்டு மறுபடியும் நிச்சயம் வருவாங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது நமக்கு இன்னும் மனசு வேதனையா இருக்கு. அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு சீரியஸா கூட நில்லுங்க. நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து நிச்சயமா ஜெயிச்சிருவோம். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. வேற யாரும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இங்க கொடுக்கலாம். 2-3 பேர் இருக்கிறாங்க. நம்ம சின்ன ரஸ்பி சார், ராஜா ராமலிங்கம் சார் இருக்காங்க. 2 பேருமே பேச வாய்ப்பு கொடுக்கலாம். சொல்லுங்க. ஹாப்பி சார். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பேசலாம். அவர் அன்மியூட் பண்ணிட்டாரு. ராமலிங்கம் சார் நீங்க பேசலாம். சார் அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் சார். எனக்கு தெரிஞ்சு இப்ப எனக்கு 65 வயசு ஆயிடுச்சுங்க. பல நிறுவனங்கள்ல வேலை பார்த்திருக்கேன், பல தொழில் செஞ்சிருக்கேன். எந்த நிறுவனத்துல வேலை பார்த்தாலும், எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் ஒரு பெரிய முதலீடு தேவை, கட்டமைப்பு தேவை, ஆளை வச்சு வேலை செய்யணும். நிறைய நிறுவனங்கள்ல வேலை பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னா மேல உள்ளவங்க தான் சம்பாதிச்சு போவாங்க, கீழே சம்பாதிக்க முடியாதுங்க. ஆனா உங்களை பொறுத்தளவுல எங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜும் கொடுத்து, ஒரு முதலீடு இல்லாம திட்டங்களையும் கொடுத்து, நீங்க செய்யறத ஃபாலோ பண்ண சொல்றீங்க. அதுவே மகிழ்ச்சியா இருக்கு சார். இப்ப நாங்க செய்ய வேண்டியது நீங்க கொடுக்குற திட்டங்களை நாங்க ஃபாலோ பண்ணி பயணிச்சாலே வாழ்க்கையில ஜெயிச்சு மிகப்பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிச்சலாம் நம்பிக்கை வந்துருச்சு சார். ஏன்னா காலங்கள் வந்து போக போக பணத்தை விட நேரம் முக்கியமா இருக்கு. நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்க சொல்ற இந்த ஜூம் மீட்டிங் காலையில 7 மணிக்கு ஈவினிங் 7 மணிக்கு நம்ம அட்டன் பண்றது இல்லாம நம்மள சார்ந்தவங்களை அட்டன் பண்ண வச்சாலே 90% நம்ம ஜெயிச்சிடலாம் சார். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வார்த்தையும் முத்தான வார்த்தை சொல்றீங்க, ஏன்னா அனுபவிச்சு சொல்றீங்க சார். எங்களை நாங்க 100 பேர் பார்த்தா நீங்க லட்சக்கணக்கான பார்த்துட்டீங்க. உங்க சர்வே வந்து 100% சரியா இருக்கு சார். அதனால நாங்க நீங்க சொல்றதை ஃபாலோ பண்றோம். மிக குறுகிய காலத்துல ஒரு பொருளாதார புரட்சியை நாங்களும் ஏற்படுத்தும், எங்க கீழே உள்ளவங்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுக்க தயாரா இருக்க நாங்க ஃபாலோ பண்றோம் சார். மிக மகிழ்ச்சியா இருக்கு சார். தேங்க்யூ சார். ஹாப்பி மார்னிங் சார். சின்ன ரஸ்பி சார். ஹாப்பி மார்னிங் சார். வெரி ஹாப்பி மார்னிங் ரூபன். அண்ணா பேசுங்க. நீங்க பேசுங்க. சார் வணக்கம். எல்லாம் பேசுங்க. நோ ப்ராப்ளம். அண்ணா நீங்க பேசுங்க. சார் உங்களை அடுத்த மீட்டிங் வச்சுனா பேசுங்க. ஒண்ணும் இல்ல நீ மீட்டிங் வந்து 9 மணிக்கு மாத்துட்டேன். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த போகி நாளைக்கு போகியோட முடிஞ்சிரு சார். தொல்லைகள் எல்லாம் விழுந்துரும், கவலைப்பட வேண்டாம்.
எல்லாருமே இந்த சினிமா கலாச்சாரத்தை தான் பேசுறாங்க. அது உண்மையிலே ஆதங்கமான விஷயம் தான். ஆனா நான் வேற ஆங்கிள் பாக்குறேன் சார். கட் அவுட்ல இருந்து ஒருத்தன் கீழே விழுந்து கால் முடிச்சுட்டு அந்த படத்தை பார்க்காம போக மாட்டாங்கிறவன பாராட்டும். ஏன் எல்லாரும் அவனை திட்டணும்? அவங்க அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா 10 ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான், டீ வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் அந்த ஒரு மோகத்துல அவனுக்கு ஏற்பட்ட வெறித்தனமான ஒரு செயல்னாலதான் அவன் கீழே விழுந்து அப்படியும் அந்த படத்தை பார்க்காம போக மாட்டான்னு நினைக்கிறவன் மாதிரி வெறி இந்த நெட்வொர்க்ல நமக்கு ஏன் வர மாட்டாங்க சார்? அவன் படிச்சவனோ படிக்காதவனும், உதவாக்கரையோ உதவுறவனும், ஆனா அவனுக்கு இருந்த வெறி, அந்த அதிரீதிய வெறி நமக்கு இல்லை இந்த நெட்வொர்க்ல. காரணம், நம்ம நெட்வொர்க்ல பலதரப்பட்ட சார், பட்ட காலே படும் கெட்ட கூடிய கெடுங்கிற மாதிரி நம்ம நம்பி வந்தவங்க பல பிசினஸ்ல ஏமாந்துருப்பாங்க, தோத்துருப்பாங்க. மறுபடியும் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டான்டான்னு நம்மள காரி மொய்வாங்க. கவலையப்படாது. ஒரு படத்துல நாஞ்சில் சம்பத் சொல்ல மாதிரி காரி மொஞ்சாலும் அரசியல்வாதிக்கு தொடச்சுப்பாங்கிற மாதிரி நம்ம தொடச்சு நெட்வொர்க்ல வேற வழி கிடையாது. நமக்கு உதவாத நம்பர்களை நீ எத்தனை டிலீட் பண்ணாலும் உங்க நம்பர் வந்துகிட்டு தான் சார் இருக்கும். அது ஒண்ணும் மாத்தவே முடியாது. யாரால ஜெயிக்க முடியுது? அரசியலே எடுத்துங்க. ராஜாஜி காலத்துல இருந்து ராஜாஜி ஆரம்பிச்ச கட்சி அவரு ஜெயிக்கல, அதுக்கப்புறம் வந்து அவர் ஜெயிக்கல, அதுக்கப்புறம் 2 முதலமைச்சர் ஓமந்தூர் ராமத்தூர் அவரு ஜெயிக்க முடியல. ஏன் சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சார் கட்சி ஜெயிக்க முடியல, மூப்பனார் ஆரம்பிச்சார் ஜெயிக்க முடியல, கமலஹாசன் இன்னைக்கு டேட்ல ஒரு சீட்டு வாங்கல. நிக்கலாம் எல்லாரும். இதே ரஜினியும் அஜித்தும் சரி, விஜய் வந்தாலும் நாளைக்கு அரசியல் வந்தா 0 தான் வாங்கலாம். எல்லாத்துலயும் ஜெயிச்சிட முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு சில இருந்தா அந்த லைனோட சரி, அடுத்த லைன் வரதுக்குள்ள முடியாது சார். நினைப்போம் இவர் வந்தா கிழிச்சுடாரு போயிடணும், ஒன்னும் தொடர்ந்து கிழிக்க முடியாது. அவங்கவுங்க அந்த லைன்ல நின்றுகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான தவிர யாராலையும் ஜெயிக்க முடியும். ஜெயிச்ச ஒரே நபர் எம்ஜிஆருங்கிற ஒரு நபர். செய்த காரியங்கள் வேற, அதனால போற்றப்பட்டார், அதனால வரையப்பட்டார். அந்த பேர் தான் இன்னைக்கு இறந்தும் 38 வருஷம் ஆனாலும் அவர் பேரை சொல்லிதான் மொத்தம் ஆட்சி பண்ண முடியுதுங்கிறத ஒண்ணு. அதெல்லாம் விட்டுடுவோம். நமக்கு நம்ம நெட்வொர்க்ல நம்மளால ஏன் ஜெயிக்க முடியல சார்? கேட்டேன் சார் மாட்டேங்கிறான், பார்த்தேன் சார் மாட்டேங்கிறான், போன பிசினஸ்ல ஏற்பட்ட லாஸை திருப்பி கொடுங்குறான், அதை காசை கீழே வைங்கிறான். அவனுக்கு கிட்டக்க போறதுக்கு பயமா இருக்கு சார். திரும்ப திரும்ப நம்மள்ட்ட இருக்கிற 400 பேரை போய் கேட்டா 400 பேர்கிட்ட மறுபடியும் நம்மளே தலையை கொடுத்து புண்ணாக்கிற மாதிரி இப்படி 1008 சிந்தனையில உள்ள இருக்கிறவங்க உட்காந்துருக்காங்க. பேச முடியல தவிர எண்ணங்கள்லாம் அதுவாதான் இருக்கு. அதை பத்தி கவலைப்படல. தவறான முறையில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம், அவன் காசு திருப்பி போகல, போகும் வரும், நம்பிக்கை கொடுக்குறோம், தீத நம்பிக்கையில இருங்குறோம் பொறுங்குறோம், நம்ப மாட்டாங்கிறான். எப்படி நம்புறதுன்னு நம்ப மாட்டேங்கிறான். நம்பாதவனை எப்படி கொண்டு வந்து வைக்கிறதுன்னு தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்க? ரைட் விடு, அந்த 400 பேரை ஒழிச்சு கட்டிட்டு புதுசா நபரை தேடுவோம். நாட்டுல நீங்க ரேஷன் கடையில கிடைக்கிற அரிசிக்கு எவனுமே நின்று வாங்க மாட்டான் சார். அங்க போய் பைய தூக்கி நிக்கிறதுக்கு அவமானப்படுறமா இருக்கா. அதுக்கு வக்கில் அதை தான். ஆனா அங்க நிக்க வாங்குறதுக்கு அவமானப்படுவோம். காரணம், எது மலிவா கிடைக்குதோ அதுக்கு வேல்யூவே கிடையாது. அதே அரிசியை திருட்டுத்தனமா வேற 2 கடைக்காரன் வாங்கிட்டு போய் 2 பாலிஷ் பண்ணிட்டு அது 55 ரூபா, அங்க போய் நம்ம லைன் கட்டி நின்று வாங்குவோம். பெருமையா இருக்கும் 55 ரூபாய்க்கு அரிசி வாங்குறோம். அதே மாதிரி 999 ரூபாய் மதிப்புள்ள அந்த புஸ்தகம் 10 ரூபாய்க்கு கொடுத்ததுனால, மலிவா கிடைச்சதுனால அந்த இபுக்கினுடைய வேல்யூ மக்களுக்கு தெரியாம இருக்கா? இல்ல கிரிப்டோன்னு ஊர் உலகம் எல்லாம் போஸ்டர் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா தெரியுதா? அங்க போனா என்னடா சொல்ல போறாங்க, பேசுனதே பேசிட்டு சொன்னதே சொல்லிட்டு இருப்பான், வேற வேலை இல்லை உணவுக்கு, இப்படி நினைக்கிறானுங்களா? என்ன மெத்தடில் இந்த உள்ள வரத்துக்கு யோசனை பண்றாங்க? யாரை எதை கேட்டா வரமாப்பிள்ள, வரேன் சார், போறேன் சார், பாக்குறேன் சார், கட்டாயம். அதெல்லாம் நீங்க சொல்லி செய்யாம இருக்க மாட்டோமா? இதைத்தான் சொல்றாங்களே தவிர உள்ள எட்டி பார்த்தா நம்மளை தவிர வேற இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம மீட்டிங்ல பேசிக்கிற போது டாக்டர் சிஎஸ்கே சார் பேசும்போது, நம்ம சரி சார் பேசும்போது காலையில பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் மக்கள் வேஸ்ட் பண்றாங்க. இருக்கிற 55 பேரும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்க சார். எடுத்தோடனே அவர் வந்தவொடனே குட் மார்னிங் ஆள் சொல்லிடுறாரு, முடிஞ்சு போச்சு. இடையில கொடுக்குற நியூஸ் ஸ்லைடு போடுற வேலையில நிப்பாட்டிருங்க. அவருடைய கான்செப்டை செதறாரு சமத்துல. நம்ம குட் மார்னிங் சொல்லி என்ன சொல்ல வந்தோமோ அதை மட்டும் தான். இப்ப அதே தான் சரவணா சார் சொல்றது. நல்ல ஃப்ளூயண்டா போய்ச்சிக்கிறதுல இடையில ஒரு ஆறு குழுக்க விட்டுட்டோம். வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்குற மோக்கப்லாம் அருமையா பேசுங்க. இப்ப எப்படி கிங்ஸ்டன் பேசுன மாதிரி அந்த மாதிரி கெடுக்கிற பேசுன்னு கூப்பிட்டா வர மாட்டாங்கிறீங்க. இடையில கவனத்தை செதுற வேலையை விட்டுடும். நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், நம்ம தோத்து போறோம் அப்படிங்கிற நினைப்பு சிந்தனை தூக்கி எரிச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா யாரை உதாரணம் காட்டுறோம்? கனவு காண்கள் அப்படின்னு சொன்னா யாரை உதாரணம் காட்டுறோம்? இளைய சமுதாயத்துக்கே எல்லாரும் செய்யணும்னா மாணவர்கள் சமுதாயம் எல்லாத்துக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையா இருக்கக்கூடிய ஒரே சிற்பி மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் ஜெயலலிதா பேசுறோம். அவர் தோல்வி அடையலையா? அப்துல் கலாம் எல்லாத்துலயுமே ஜெயிச்சிட்டாரா சார்? அவர் அடைந்த தோல்வி தான் சார் மிகப்பெரிய தோல்வி. அவருடைய வாழ்நாள் லட்சியமே பைலட் ஆகணும் தான். 24 வயசுல அவர் பைலட் ஆகிற இன்டர்வியூல உட்காந்துருக்காரு. அவருக்கு முன்னாடி 21 பேர். இவர் செலக்ட் ஆகல, பல பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. வெறுத்துட்டாரு. அவரே சொல்றாரு. அவர் அக்னேஸ்வரர் கொஞ்சம் பாருங்க, படிச்சு பாத்தீங்கன்னா வெறுத்து போய் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல சூசைடு அளவுக்கு போயிட்டாரு. நான் நினைத்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே, அந்த பைலட்டை போடணும்னு ஆசைப்பட்டுமே அது கிடைக்காம போச்சுன்ட்டு அவ்வளவு ஒரு விரக்தியின் உச்சகட்டத்துக்கு சென்றவர். காலம் அவருக்கு பதில் எப்ப சொல்லுது? ஒரு பிளைட்ல போய் பிளைட்டா உட்காராதரா, முப்படைக்கும் தளபதியா நீ வந்து உட்காரான்னு சொல்லி ஜனாதிபதி, நாட்டினுடைய ஜனாதிபதியா உட்காந்து முப்படையும் அவருக்கு ஆள்கல. சோ எந்த ஒரு போஸ்டுக்கு ஆசைப்பட்டாரோ அதுல ஃபெயில் ஆனதுக்கு காரணம்
கடவுள் உன்னை இதுக்கு மேல வைக்கிற முப்படைகளுக்கு உன்னதான தளபதியா உட்கார வைக்கிற, நீ எதுக்கிட்ட பைலட்டா உட்கார போறேன்னு சொன்னப்போ அவருக்கு அந்த நேரம் புரியாம இருந்தது, பிற்பாடு புரிஞ்சிச்சு. அது மாதிரி நமக்கு 100 பேர்கிட்ட கேட்டாலும் 100 பேர் நம்மளை வந்து எகத்தாளமா பேசினாலும் ஏனோதாலும் பேசினாலும் அவமானக்குரிய அவமரியாதை எப்படி வேணாலும் பேசிட்டு போண்டேன் சார். ஏன்னா பணத்துடைய அருமை நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியாம இருக்கலாம். அதை சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி நம்ம காலிங்களை ஜே பட வருவான்னு மட்டும் பார்க்கலாம் பின்னாடி. அதனால கவலையே பட வேண்டாம், நம்ம வழிச்சு தொலைத்து எடுப்போம். வீட்டை ஒட்டடை அடிக்கிற மாதிரி எவ்வளவு வேணாலும் துப்புடா. எனக்கு தெரியும் இந்த நெட்வொர்க்ல மட்டும்தானே சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீ வருவ, இப்ப நீ எவ்வளவு வேணாலும் பேசுவ. அது வீட்டுக்கு பயந்துகிட்டு நம்ம தெருவு மாத்துறதோ, போனை மாத்துறதோ, நம்பர் மாத்துறதோ, வீட்டை மாத்துற வேலையே வேண்டாம். அந்த முகத்துகளை விடுங்கள். சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய புது டைரக்டரி கிரியேட் பண்ணுவோம், புது நபர்களை தேடுவோம், புது உறவுகளை கொண்டு வருவோம், அவங்கள வாழ வைப்போம். அவங்க மூலியமா நம்மளும் கட்டாயம் வாழ வைப்போம். தோத்துட்டோம் போயிடுச்சு. இழந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை விட நேற்றுங்கிறது ஒரு கேன்சல்டு செக் சார். கிழிச்சு குப்பையில தான் போடலாம், வேற வழியே கிடையாது. நாளைக்குங்கிறது ஒரு ப்ராமிசரி நோட்டு, அதை வச்சு நாக்கு தான் வழிக்கலாம். எந்த ப்ராமிசரி நோட்டும் எவனுக்கு இப்போ பண்ண மாட்டான், கிழிச்சு அதையும் போட வேண்டியதான். ஆனா இன்றுங்கிறது ரொக்கடா கேஷ். இன்னைக்கு கையில இருக்கிற கேஷ் தான் உங்களை காவந்து பண்ணும் பொழுது இன்றைய நிலம், இன்றைய தினம், இன்றைய பொழுது, இன்றைய செகண்ட் நம்ம என்ன செய்யணுங்கிறத நினைச்சு அதுக்கு பிரகாரம் நம்ம வாழ்ந்தோம்னாலே போதும். சார் சொன்ன அட்வைஸ் எல்லாம் எடுத்துப்போம். அவங்களுடைய ஆதங்கம் பாருங்க. அதாவது 10 ரூபாய்க்கு மேல ஒருத்தர் என்ன சார் கொண்டு வந்துட முடியும் பிசினஸ்? ஒரு பலூன் வாங்குறதுனால இன்னைக்கு 30 ரூபாய் 20 ரூபாங்கிறேன் சார். பொறி பாக்கெட் 10 ரூபாய்க்கு கிடைக்க மாட்டேங்க சார். ஒரு கடலை உருண்டை 10 ரூபாய்க்கு கிடைக்க மாட்டேங்க சார். ஒரு டீ 10 ரூபாய்க்கு கிடைக்க மாட்டேங்க சார். ஒரு கீரை கட்டு 10 ரூபாய்க்கு கிடைக்க மாட்டேங்க சார். 10 பைசாக்கு வித்ததெல்லாம் இன்னைக்கு 50 பைசா சார். 10 ரூபாய்க்கு வாயா, அது மூலியமா கோடியில சம்பாதிக்கலாம்னு சொல்லாதீங்க. 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், 50 ரூபாய் சம்பாதிக்கலாம். எதை சொன்னாலும் ஒருத்தர் கேட்க மாட்டான்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு ஆதங்கம் அந்த நெட்வொர்க்ல இருக்கும், அதை எப்படி தூக்கி எறியுங்கிறத மட்டும் நம்ம சிந்தனை பண்ணுவோம். நம்ம புத்தியில என்ன சொல்லியதோ, நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு எது வேணுமோ அந்த பாயிண்ட்ல மட்டும் ஆணி அடிச்ச மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி அவர் உள்ள கூப்பிட கத்துப்போம். நம்ம விளக்கம் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னா அருமையா விளக்கம் சொல்லக்கூடிய மீட்டிங்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருவோம். நம்ம சிஎஸ்கே சார் சொன்ன மாதிரியும், சரி சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பொறி அங்க தட்டும். கட் அவுட்ல இருந்து கீழே வந்து செத்தாலும் சாவேங்கிற ஒரு பொறி. அவன் மேல எறும்பு கீழே விழுவும் தெரியாது அவனுக்கு. பாலுக்கு 2 பாவம் செய்யணும் எல்லாமே தெரியாது சார். ஆனா வெறி கொண்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நெட்வொர்க்ல நமக்கு வெறி வந்துச்சுன்னா அஜித் ரசிகர்கள் சார், நெட்வொர்க் வெறியர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வெறி பிடித்தவர்கள் மட்டும்தான் இங்க கோடீஸ்வரர்களால் ஆக முடியுங்கிறதையும் நிதர்சனமா நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. ரூபன் சார், நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச்ண்ணா. நீங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. உண்மையாவே நீங்க பேசின விஷயங்கள் வந்து அவ்வளவு அட்டகாசமா இருந்தது. ஒரு சில விஷயங்கள் தான் நான் பதிவு செய்ய வந்தேன். என்ன அப்படின்னா, சார் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கிடைக்கலன்றாருல, ஆனா அவர் வாயாலே சொல்லிட்டாரு எங்களை இளைஞர்கள் சொல்லி. எனக்கு இப்ப 23 வயசா தான் ஆகுது. ஏன் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து 23 வருஷம் ஆகுது. இங்க வந்திருக்கிற எல்லாருமே உங்களுடைய அனுபவங்கள்ல அதான் வயசு. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் 1 வருஷம் இருக்கும், ஒருத்தர் சார் குழந்தைலாம் இருக்கிறாங்க சார். எப்படி சார் இங்க இளைஞர்கள் நம்ம உருவாக்க போறோம். அதே மாதிரி புது ரத்தம் பாய்ச்சறதை பத்தி எல்லாரும் பேசணும். அதுதான் வந்து சிறந்த வழி. உண்மையாவே சரி சார், நீங்க எடுத்த ட்ரைனிங் வந்து 2 நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கவனமா சில விஷயங்களை கேட்டேன். கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இன்னைக்கு நிறைய என்னெல்லாம் மாத்தணும், நம்ம என்ன செய்யணும், நிறைய விஷயங்களை இன்னைக்கு அந்த பயிற்சியில சொல்லி கொடுத்தாங்க. எம்டி சார் பேசும்போது ஆதங்கம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு ஒரே வழி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புது பீப்புளை கொண்டு வர்றதுதான். நம்ம இருக்கிற பழைய பீப்புளை நம்ம வந்து எப்பவுமே நம்பி இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. கரெக்டா இல்லைங்களா? ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன். நமக்கு தேவை வந்து 100 பேர் அப்படின்னா உலகம் முழுவதும் 900 கோடி மக்கள் இருக்காங்க. இந்தியாவில் 150 கோடி மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல 9 கோடி மக்கள் இருக்காங்க. நமக்குன்னு ஒரு 100 பேர் வரமாட்டாங்களா? அந்த தாட் இருந்தா போதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி 10,000 தடவை நம்ம வந்து 10,000 ஹவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா? இன்னும் எக்ஸ்ட்ராடினரி அது. உண்மையாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியில இருக்கோம். திருப்பி 4 மணி நேரம் ஒர்க் பண்றோம். அப்ப கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுதான் சக்சஸ் பண்ண முடியுது. இதுல வந்து முழு நேரம் தான் வந்து பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. கரெக்டா ப்ராப்பரா சார் சொல்ற மாதிரி 4 ஹவர்ஸ். நான் அதுதான் மீட்டிங்ல கூட கூப்பிடுவேன். நீங்களும் உங்க நேரம் தான் இங்க இன்வெஸ்ட் பண்ணுது. 10 ரூபா கூட கிடையாதுங்க. இந்த துறையில ஜெயிக்கணும்னா நானும் எனது நேரம் தான் இன்வெஸ்ட்மெண்ட், வேற எதுவுமே கிடையாது. அதை தவிர வேற என்ன இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு? இங்க வர பீப்புள் வராங்க, அவங்களே அவங்க நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதை மட்டும் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இந்த தொழில் ஈஸியா புரிஞ்சிடும். ஆரம்பத்துல எல்லாமே வந்து ஈஸியா ஒண்ணு இங்க கிடைச்சிடாது. கண்டிப்பா முயல் மாதிரி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த துறையில. என்னை பொறுத்தவரையும் நீங்க ஆமை மாதிரி போனா போதும், கண்டிப்பா ஜெயிக்கலாம். நிறைய பேர் முயல் மாதிரி ஓடி ஓடி முட்டி நிக்கிறாங்க, தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுத்துறாங்க. சக்சஸ் முடிச்ச உடனே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இங்க நீங்க முயல் மாதிரி எல்லாம் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது துறையில.
ஆமை மாதிரி நகர்த்துட்டே இருங்க. ஆமை நீங்க பாருங்க, அது நிக்கவே நிக்காது, போய்கிட்டே இருக்கும். அது எல்லையை அடையிற வரையும், அது போய் சேர்ற வரையும் அது போய்கிட்டே இருக்கும். ஆனா முயல் மாதிரி நிறைய பேர் ஓடி ஓடி நிக்கிறோம். அந்த மாதிரி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே இளைஞர்கள் தான். இங்க இருக்கிற அத்தனை நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரிதல்ல சாதிக்க போறோம், சம்பாதிக்க போறோம். இன்னைக்கு இளைஞர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ரூபன். ஆனா இன்னொரு சிறப்பும், அதே போல இந்த 90 பேருமே யாருமே வெளியில போகல. என்னோட மொபைல் இன்னொன்னு ஆன் பண்ணி நான் வீடியோவில் வரதுக்காக வந்தேன், அதான் கட் பண்ணேன். அந்த 90 இப்ப 91 அப்படியே இருக்கிறாங்க. 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகி அப்படியே இருக்காங்க. அப்ப நம்ம இந்த 100 வெறியர்கள் இருக்கிறோம். நம்ம போதுங்க. விவேகானந்தர் கேட்ட இந்த 100 இளைஞர்கள் இங்க உள்ளார வந்தாச்சு. நாம் அதை ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணி காட்டுவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 2023 நமக்கான வருஷம். இந்த வருஷத்துல போன வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அது எப்படின்னு தெரியல, அவங்களோட முயற்சிக்கு மேல, அவங்களோட எண்ணங்களுக்கு மேல லாபம்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா இப்போ இந்த 90 பேரும் இந்த வருஷத்துல கொஞ்சம் ஆனா ஒரு சீரியஸான ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. வேற எந்த நியூஸையும் நான் கேட்க போறது இல்லை, பார்க்க போறது இல்லை, பேச போறது இல்லைங்கிறத மட்டும் சீரியஸா மைண்ட்ல வைங்க. இந்த 90 சாதனையாளர்கள் இந்த வருஷ கடைசியில நம்ம வந்து ஃபாரின் போகணும். ஃபாரின்ல நீங்க வந்து ஒரு 70 லட்சம் ரூபாய் காரோட கீயை நீங்க வாங்கணும். ஏற்கனவே போன ஆண்டுல நம்ம 100 பேத்துக்கு கொடுத்த காருங்கிறது இனிஷியல் பேமெண்ட் தான். நம்ம 2 லட்சம் ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் தான் கொடுத்து ஒரு காருக்கு அட்வான்ஸ் தான் பே பண்ணணும். பட் இப்ப நம்ம போட்டிருக்கிறது ஃபுல்லி பெய்டு கார் வரும்போதே நீங்க 1 கோடி காயின்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. பிளஸ் ஒரு 70 லட்சம் ரூபாய் காரை கையில எடுக்கலாம். அப்ப நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க இதை வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் கடைசியில 1 கோடி காயின் நம்ம கிட்ட இருக்கும். 1 ரூபாய்னாலும் 1 கோடி ரூபாய் நம்மளோட அசட் இருக்கு. பிளஸ் 70 லட்சம் ரூபாய் கார் இருக்கு. கார் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எங்க கூட டிராவல் பண்ற வாழ்நாள் முழுவதும் அந்த காரை மெயின்டைன் பண்றதுக்கு நான் 1 லட்சம் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்க வந்து 1 லட்சம் காயின் பேக்கேஜ்ல வந்து 10 லட்சம் காயின் சம்பாதிக்கும் போதே நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் மாத வருமானத்துக்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அடுத்து 50 லட்சம் காயின் சம்பாதிக்கும் போது நீங்க வந்து ஒரு 70 லட்சம் ரூபாய் காரு பிளஸ் மாசம் 1 லட்சம் ரூபாய் வாழ்நாள் முழுவதும். வாழ்நாளுங்கிறது விஆர் குடும்பத்தோட நீங்க இருக்கிற வாழ்நாள் முழுவதும். ஏன்னா நான் கார் சம்பாதிச்சிட்டேன் சார், பக்கத்துல ஒரு பீர் கம்பெனி கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன்னு சொன்னாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால நம்ம குடும்பத்துல இருக்கிற வரைக்கும், நம்ம குடும்பத்துல இருக்கிற வாழ்நாள் முழுவதும் அவர் நிச்சயமா அந்த பெனிஃபிட் வந்து என்ஜாய் பண்ணுவாரு. அதுக்கு எல்லாருமே தயாராகுங்க. அதை நீங்க ஒவ்வொரு நாள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்காக நீங்க எவ்வளவு எஃபர்ட் கொடுக்கலாம்னு பாருங்க. ஏன்னா 2 வருஷம் நம்ம எல்லாருமே எஃபர்ட் போட்டோம். இங்க இருக்கிற யாருமே வந்து நீங்க சொன்ன மாதிரி 1 மாச குழந்தைகள், 1 வருஷத்து குழந்தைகள் இங்க யாருமே இல்லை. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் 1.5 வருஷம் பயணம் பண்ண லீடர்ஸ் மட்டும் தான் இங்க 100 பேர் உள்ளார இருக்கிறோம். இந்த 90 பேருமே கார் அச்சீவ் பண்ணணும். உங்க கையில இந்த இயர் எண்டுல நான் சொல்றது சின்னதுதான். அது உங்களை நான் குறைச்சு மதிப்பிடல. ஜஸ்ட் நீங்க அந்த கார் அச்சீவ் பண்ணிட்டாலே 1 கோடி காயின் உங்ககிட்ட இருக்கும். 70 லட்சம் ரூபாய் கார் வந்துடும். பிளஸ் மாசம் 1 லட்சம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்துடும். அதை நீங்க ஒவ்வொரு நாளும் விஷுவலைஸ் பண்ணுங்க. அதை எவ்வளவு குயிக்கா முடிக்க முடியும் முடிங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து 1 வருஷம் தேவையில்லை. 3 மாசத்துல முடிக்கிறதுக்குலாம் இங்க லீடர்ஸ் ரெடியா இருக்கிறீங்க. இப்ப டபுள் டைமண்ட், இப்போ ரூபனை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் முடிச்சுட்டு அடுத்து டபுள் டைமண்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்ப 3-4 பேர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஆயிட்டாங்க. சில்வர் நம்ம ஒரு 10-15 பேருக்கு மேல சில்வர் வந்துட்டாங்க. கோல்டு வந்து பாத்தீங்கன்னா சிவசுப்பிரமணியம் வந்து கோல்டு ஆயாச்சு. நம்ம ராஜீவ் காந்தி கோல்டு ஆயாச்சு. நம்ம பிரப்பா கோல்டு ஆயாச்சு. சாரி, ஃபர்ஸ்ட் கோல்டு நம்ம ரூபனும் வந்தாச்சு. ஸோ இப்பவே 4-5 கோல்டு வந்தாச்சு. இப்ப டைமண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ரூபன் வந்து டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து டபுள் டைமண்ட் இந்த மாசத்துக்குள்ள டபுள் டைமண்ட் பதிவு வைக்கிறதுக்காக அதுல 2 பேத்துக்குள்ளார சரியான போட்டி இருக்கு. அவங்க ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த 2 பேத்து போட்டோவும் ஒன்னாவே இருக்கு. எனக்கு அப்படி தெரியுது. நீங்க பாக்குற இடத்துல எப்படி தெரியுதுன்னு தெரியல. அந்த 2 நண்பர்களும் பக்கத்துலயே இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 நபர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டி போய்கிட்டு இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் டபுள் டைமண்ட் ஜனவரிக்குள்ள ஃபர்ஸ்ட் டபுள் டைமண்ட் அடிக்கிறதுக்கு 2 பேர் எனக்கு தெரிஞ்சு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு இல்ல, உள்ளார இருக்கிற 90 பேத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். டபுள் டைமண்ட் கிடையாது என்னோட இலக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக நீங்க வந்து கிங் கிளப்பா மாறி அந்த 70 லட்சம் ரூபாய் காரை வாங்க போறீங்கிறது தான். அடுத்து நம்ம லீடர்ஸ் மீட்டிங்லாம் லோக்கல்ல போடாம மாசத்துல ஒரு முறை அல்லது 2 மாசத்துக்கு ஒரு முறை இங்க இருக்க லீடர்ஸ் வந்து நம்ம 20 பேர் 30 பேர் செலக்ட் ஆகி நமக்கு பிடிச்ச மாசம் ஒரு கண்ட்ரியில போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்க நம்மளோட திட்டத்தை வந்து சிறப்பா திட்டத்தை வகுத்து எடுத்துக்கிட்டு வந்து இங்க வந்து நம்ம செயல்படுத்துவோம். அந்த மாதிரி விஷயம்லாம் புதிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து முழு மனசோட 100% திறந்த மனசோட முழு நம்பிக்கையோட, இப்ப சார் சொன்ன மாதிரி அவனை திட்ட வேண்டாம்,
அவன் அந்த சினிமா மேல அவ்வளவு வெறித்தனமா இருக்கானே, அந்த வெறித்தனம் நமக்கு வரதுக்கு நம்ம உழைப்போம் அப்படின்னாரு. ஒண்ணுமே இல்லாத இடத்துல அவன் அவ்வளவு வெறித்தனமா செயல்படுறான். நம்ம வாழ்க்கையே மாறும், தலைமுறையே மாறுங்கிற இடத்துல நமக்கு ஏன் அந்த வெறித்தனம் வரல? அந்த வெறித்தனத்தை நம்ம கொண்டு வரதுக்கு அவன்கிட்ட உள்ள ஒரு வெறித்தனம் நம்ம கிட்ட ஏன் இல்ல? அதை நம்ம முதல்ல கொண்டு வருவோம்னாரு. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை விஷயம். அதுதான் இருக்கிற ஒவ்வொரு நெகட்டிவ்லயும் நம்ம பாசிட்டிவ் தான் தேடுறோம். யாரும் நெகட்டிவ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. அதாவது ஜெயிச்சு நினைக்கிறவங்க ஒவ்வொரு நெகட்டிவ்ல இருக்கிற பாசிட்டிவ தேடுறாங்க. சோம்பேறி தான் நீங்க எவ்வளவு பாசிட்டிவான விஷயத்தை கொடுத்தாலும் அதுல உள்ள நெகட்டிவ் தூக்கி பிடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துருப்பான். அதனால நாமெல்லாம் வந்து சாதிக்க பிறந்தவர்கள், சாதிச்சே தீர்வோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கௌசல்யா பேசுறதுக்காக வாய்ப்பு கொடுக்கலாம். இன்னும் யாராவது ஒரு சிலர் பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்ல, இருக்கிறவங்க இருக்கட்டும். ஏதாவது முக்கியமான வேலை, கிங்சன் வந்து ஸ்கூலுக்கு போகணும், பாப்பாவை கூட்டு போகணும்னு சொல்லிட்டு கூட அவரால் போக முடியல, உட்கார்ந்து இருக்கிறாரு. பரவாயில்ல கிங்சன், நீங்க ஸ்கூலுக்கு போனா கூட ஹெட்போன் போட்டு கூட கேட்கலாம். ஏன்னா வீட்டுல வந்து நீ அதாவது நீங்க மாசம் மாசம் அவங்களுக்கு தேவையான வருமானத்தை மாசம் 10,000 ரூபாய் கேட்கறாங்கன்னா 20,000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுருவாங்க. 10,000 ஓவா கொடுக்கல, 7,000 ரூபாய் கொடுத்த, இன்னும் வாடகை கொடுக்கல, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கொடுக்கல, பாப்பாவுக்கு ஃபீஸ் கொடுக்கல, நீ என்னையா மீட்டிங்ல கிளிக்கிறேன்னுருவாங்க. அதனால முதல் கடமை நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஒரு வருமானத்தை முதல்ல பதிய வச்சிருவோம். பதிய வச்சிட்டோம்னா குடும்பத்துல நமக்கு முழு சப்போர்ட் கிடைக்கும். நன்றி. யாரும் சிரிப்பு அடக்கம் இல்ல. வணக்கம். ஏன்னா அவங்க திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நெட்வொர்க் வரதுக்கு முன்னாடி அவங்க கணவர் அப்படி திட்டிருப்பாங்க. அதை இன்னைக்கு நினைச்சு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் கௌசல்யா மேடம், நீங்க பேசலாம். வணக்கங்க சார். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். விஆர் ஃபேமிலி அத்தனை பேருக்கும் ஹாப்பி மார்னிங் சொல்லிக்கிறேன் சார். நிஜமாலே நான் தாங்க சார் சிரிச்சேன். இன்னைக்கு நம்ம மீட்டிங்ல வந்து எல்லா தலைவர்களும் பேசினாங்க. ரொம்ப சூப்பரா, ரொம்ப எமோஷனல் ஆகுதுங்க சார். பட் ஒண்ணு என்னால பண்ண முடியல. இளைஞர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. கட் அவுட்ல ஏறி பால் ஊத்தி கீழே விழுந்து கால் ஒடிஞ்சவருக்கு 2 நாள் கழிச்சுதான் தெரியும் அஜித் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு. அவர் பாத்ரூம் போறப்பவும் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கும் வீட்டுல உள்ளவங்க தான் ஹெல்ப் பண்ணணும், அஜித் வந்து பண்ண மாட்டாருன்னு கண்டிப்பா அவர் தெரிஞ்சு பாருங்க சார். அப்ப ஃபேமிலியை பத்தி நினைச்சு பார்ப்பாருன்னு நினைக்கிறேங்க. அது மாதிரி இன்னைக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா எல்லாருமே பேசினது வந்து கண்ணிலே தண்ணி வருதுங்க சார். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆதங்கத்தை பத்தி, இளைஞர்களை பத்தியும் ஆதங்கத்தை அதை வச்சு பேசணும்னு ஆரம்பிச்சோம்னா ஃபுல் டே பேசலாங்க சார். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அவ்வளவு எமோஷனலான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே பேசிட்டாங்க. அது மாதிரி விடாமுயற்சிங்கிறது எவ்வளவு ஒரு ஆமா நம்ம சார் சொன்ன மாதிரி முயல் மாதிரி ஓடாட்டியும் ஆமை மாதிரி நகர்ந்துட்டே இருங்க, கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க. வெற்றி கொஞ்சம் லேட் ஆகும், பட் கண்டிப்பா வெற்றி அடைவீங்க அப்படின்னு ரூபன் சார் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க சார். அது மாதிரி நீங்க சொன்னீங்க ஒரு சின்ன ஒரு சாப்பிடுற விஷயத்துல கூட ஒரு சின்ன உப்பு இல்லா பெண்டம் குப்பையிலே அப்படின்னு சொன்னீங்க. அதுக்குள்ள இன்னும் விஷயங்களை நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா சாதாரண ஒரு பண்டத்துக்கு கூட உப்பு இல்லைன்னா கூட குப்பைக்கு போயிருது. சோ நம்ம எல்லாம் வந்து 6 அறிவு படிச்ச மனிதர்கள். அப்ப நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத நான் அந்த ஒரு விஷயத்துல என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க சார். அது இன்னும் நிறைய பேசணும்னு தோணுது, பட் டைம் கருதி நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேங்க சார். தேங்க்யூங்க சார். அது மாதிரி அழகு இல்ல அப்படின்னு சொன்னீங்க சார். சார் நான் அழகு இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க எவ்வளவு அழகுன்னு எங்க விஆர் குரூப்ல இருக்க அத்தனை பேருக்குமே தெரியுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அகத்தின் அழகு அழகா இருந்தா நடிகனா இருப்பாங்க. எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் பெருமைக்கு சொல்றேன், யாரும் தப்பா நினைக்க வேணாம். நான் அப்படிலாம் சொல்ல வரல. உள்ள என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் வந்து அகத்தால் உள்ள ரொம்ப அழகானவன் தான். அதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. அடுத்தவங்களுக்கு இருக்கா என்ன இல்லை. அதுவும் நீங்க கூட இருக்கவங்க, பழகிறவங்க, என் கூட பயணம் பண்றவங்க முக்கியமா தெரியும். சந்தோஷம் சார், சந்தோஷம். நெக்ஸ்ட் செலினா மேடத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹாப்பி மார்னிங் மேடம். யாரும் சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. தர்மலிங்கம் சார் உங்களோட கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. செலினா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். பேசுறேன். இன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க பேசுனது நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு தான் சார். நேத்து கூட ஹோம் மீட்டிங் வந்து ஃப்ரீ மீட்டிங் தான் நிறைய பண்றோம். இப்போ ஹோம் மீட்டிங்ன்றது வந்து அங்கங்க ஒரு 5 பேர் 10 பேரை சேர்த்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது. அடுத்தது லீடர்ஸ் ட்ரைனிங், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரைனிங்லேயே இருக்கிறோம். ஆரம்பத்துல இருந்து ஜாக்ஸ் உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களுடைய டீம் இக்னைட் 369 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்க பாடுபடுறோம் நிறைய விஷயத்துல. அடுத்தது வந்து சார் இன்னைக்கு ரேம் ப்ரோக்ராம்ல கூட அவரு சாரி சார் சொன்னாரு, ரொம்ப நல்லா இருந்தது. விமர்சனங்கள் வந்து என்னன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு வந்துட்டே இருக்கணும்ட்டு. அது எனக்கு அது கொஞ்சம் அட்ராக்ட் ஆனிச்சு. ரொம்ப ஒரு இதுவா இருந்தது. நல்ல விஷயங்கள் நிறைய இது. அதே மாதிரி சின்ன அரசு சொன்ன மாதிரிதான் சார், அந்த ஃப்ளோ வரும்போது இந்த குட் மார்னிங் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவர் வந்து வேல்யூ கொடுக்குற முக்கியத்துவம் சார் நமக்கு ரிப்ளை பண்ணுன்றதுக்காக அது டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது. ஏன்னா நானே இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். அது இன்னைக்கு சின்ன அரசு என்ன சொன்னாரு. அதனால வந்து அதுவும் அந்த ஃப்ளோ கட் ஆகும்போது கொஞ்சம் அப்படியே நிக்குது சார் எங்களுக்கு கேட்கும்போது.
அது ரெக்வஸ்டா தான் சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சார் இந்த ஜாக்ஸ் வந்து நம்பர் 1 எங்க சிஸ்டம் வந்து எப்பவுமே இருக்கும். எங்க பீப்புள் அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய தாரக மந்திரம். நாங்க அதுக்காக தான் சார் ஓடுறோமே. நிறைய விஷயங்கள் வந்து அதுக்காக தான் பண்றோம். யாரு எப்படி இருந்தாலும் நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் சார். எங்க சிஸ்டத்துல TI 369ல எல்லாருமே ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களுடைய தாரக மந்திரம். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம் சார். எல்லா விதத்திலுமே கம்பெனிக்கு வந்து நாங்க வந்து எப்பவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க தான் சார் உங்களுக்கு இருக்கிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வணக்கம் சார். அடுத்து யாரும் ஏற்கனவே மியூட் பண்ணியிருந்தாங்களே, ஏன்னா நம்ம RSP சாரோட ஸ்பீச்சை கடைசியா வச்சுக்கலாம். ஏன்னா எப்பவுமே பெரிய தலைவர்களுக்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லையா? அதனால அதுக்கு முன்னாடி இந்த 2-3 பேர் பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க. முருகேசன் சார் நீங்க பேசலாம். முருகேசன் நஞ்சம்மா நீங்க பேசலாம். அதே போல தினம் பேசுறவங்களை தவிர புது நபர்கள், இப்போ முருகேசன் சார் கூட 2-3 தடவை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பாக்குறேன். சித்தார்த் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் மேடம். அன்னபூர்ணி பேசுறது யாரு? ராஜ்குமாரா, சித்தார்த்தா, அன்னபூர்ணியா 3 பேர் இருக்கிறீங்க. ஹலோ. வணக்கம் சார். ஹேமலா பேசுறேன் சார். சாரி சித்தார்த் வந்து ஹேமலதா மேடம் இல்லீங்களா? சாரி. சொல்லுங்க. ஸ்ரீராம். அன்னபூர்ணி, ஸ்ரீராம், உங்களுக்கு சித்தார்த். சாரி. ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சார். தேங்க்யூ. ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னைக்கு எஸ்பெஷலி சரி சார் ஸ்பீச், உங்களோட ஸ்பீச் ஆக்சுவலி இந்த நிஜமாவே எல்லாருக்கும், அதாவது நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இப்ப ரீசெண்டா இந்த வாரிசு துணிவு அந்த ரிலீஸ் வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா எல்லாரும் இளைஞர்கள்னு சொல்லும் போது அவங்களோட லைஃப் வேஸ்டா போகுது. இன்னைக்கு RSP சார் போட்ட பதிவாகட்டும், நீங்க அதை எடுத்து சொன்னீங்க. ஆக்சுவலி என்னன்னா ஒரு ட்ரெயின் ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இறங்குறாங்க நார்த் இந்தியால. அதை பார்த்துட்டு யாருக்கும் கோவம் வரல. பட் இந்த படத்துக்கு போய் இவ்வளோ தூரம் அவங்க உயிரே மாய்ச்சிக்கிற அளவுக்கு அவங்க ஒரு வெறித்தனமா இருக்காங்க. அந்த வெறி சின்ன RSP சார் சொன்ன மாதிரி நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள வரல. அதுதான் இந்த அளவுக்கு தொய்வா போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி என்னன்னா சார், நம்ம என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நெட்வொர்க்குக்கு பெரிய திறமை வேணும்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த பண்றதுக்கு நம்ம திறமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை எடுத்து பண்ணாலே நம்ம சிறந்தவரா மாறிடுவோங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா இந்த நெட்வொர்க் ஃபீல்ட்ல தான் வந்து நமக்கு நிறைய அங்கீகாரம் கிடைக்குது. ரிட்டையர்மெண்ட் கிடையாது. எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா பாத்தீங்கன்னா நெட்வொர்க் உங்களே எடுத்துக்கோங்களேன். இந்த ஏஜ்ல உங்களோட இதுக்கும் இதே ஏஜ்ல இருக்கிற மத்தவங்க நார்மலா ஒரு ரொட்டீன் சேலரிக்கு போனவங்களுக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா யார் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த நெட்வொர்க்ல இருந்த அந்த ஒரு தனியா இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ்மேன்ங்கிற முறையில ஒரு சந்தோஷமா திருப்தியா நீங்க ஏன் உங்களால எல்லாம் இருக்க முடியுதுன்னா, உங்களால பல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து நீங்க உயர்றதுக்கு பாடுபட்டு இருக்கீங்க. அந்த திருப்தியா உங்களை இந்த அளவுக்கு ஆக்டிவாவும் யங்காவும் வச்சிருக்கு. அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை சார். ஆக்சுவலா நெட்வொர்க்குங்கிறது வந்து ஒரு பெரிய இது. இப்ப சேலரி இன்னைக்கு நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குதுனாலும் லாங் டேர்ம் லைஃபுக்கு வந்து நெட்வொர்க் ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்டா எடுத்து பண்ணுங்க. அப்புறம் அது ஃபியூச்சர்ல அதுவே ஒரு மெயினா ஆயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்ம சொல்றோம். பட் புரிஞ்சு வர்றவங்க நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் சார் நான் பதிவு வைக்கணும்னு விரும்புறேன். இதுக்கு வந்து நெட்வொர்க்குக்கு பெரிய திறமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் உள்ள வந்தீங்கனாலே நீங்க திறமையானவரை மாறிடுவீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் ஒரு வருமானத்துக்குள்ள வந்துருவாங்கிறது தாங்க சார். அது வந்து நான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டேன் சார். தேங்க்யூ மேடம். சூப்பர். நெக்ஸ்ட் இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கண்டிப்பா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், பேசலாம். முருகேசன் சார் பேச ரெடியா இருக்காங்க. நம்ம ராஜேந்திரன் சார், கோவை ராஜேந்திரன் சார். அதே போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களோட கருத்துக்களை உங்க பேரு உங்க முகம் அப்படி நிக்கிற மாதிரி தெளிவா சொல்லுங்க. வணக்கம் முருகேசன் சார், நீங்க பேசலாம். பண்ணிருக்காங்க. தர்மலிங்கம் சார், நீங்க பேசலாம் சார். ஹாப்பி மார்னிங். தர்மலிங்கம் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சார். ஹாப்பி மார்னிங். வந்திருக்க அனைத்து லீடர்களுக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப அருமையா பேசுனீங்க. வாழ்க்கையில வந்து எப்படி என்ன செய்யணுங்கிறத நல்லா சொன்னீங்க. ரெண்டாவது வந்து நீங்க ஒரு டைம் பேசுறப்ப அதுல வந்து 498 பேர் வரைக்கும் நான் பார்த்தேன் சார். அது மாதிரி வந்து வரும் 1000 பேர்த்துக்கு மேல இதை தாண்டுவாங்க. ஆனா அதுக்கான முயற்சிகள் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது படிப்படியா வந்து நாங்க வந்து இந்த மீட்டிங் கேட்க வைக்கிறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி நெட்வொர்க் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயலான வாழ்க்கை வந்து வாழ முடியுங்கிறது எனக்கு வந்து நல்லா தெரியும் சார். அது வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க. பூரா அந்த கூலி வேலைக்கு போறதுக்கு இதுக்கு தான் வந்து அவங்க முக்கியமான டயத்தை வந்து ஒதுக்குறாங்களே ஒழிய இதுல வந்து ஆர்வப்பட்டு வர மாட்டேங்கிறாங்க. இதுல வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வாழ வச்சு வாழ்றோம். அதாவது நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள சம்பாதிக்க வச்சு நம்ம வாழ்றோம். அப்படிங்கிறப்ப அது ஒரு நல்ல விஷயம் தான்.
நம்ம வந்து பிறருக்கு கொடுத்து உதவுற மாதிரியான விஷயங்கள். இதுல வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்கள் வந்து அதிகமா வருவாங்க சார். அது வந்து முயற்சிகள் நாங்கள் பண்றோம். ஹேப்பி பொங்கல். நன்றி சார். தேங்க்யூ சார். அடுத்து யார் பேசுறீங்க? நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் கொடுக்கறேன் சார். அவரு முருகேசன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் குட் மார்னிங். இணைப்பில் உள்ள அனைவருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மீட்டிங் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நல்ல கருத்துக்கள் இன்னைக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு முதலே வந்து இந்த சின்ன சின்ன பசங்கெல்லாம் வந்து இது வச்சிருப்பாங்க, அந்த செல்லுலேயோ போட்டோலையோ பர்ஸ்லேயோ வந்து சினிமா நடிகளை வச்சிருப்பாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு நான் கேட்பேன், என்னடா இந்த மாதிரி ஒரு நடிகையை வச்சிருக்கிறியே, ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பாங்களா, ஒரு டம்ளர் தண்ணி உனக்கு கொடுப்பாங்களா அவசரத்துக்கு, ஏன்டா உங்க அக்கா அவங்கள அம்மாவே அப்பாவை வைக்கலாம்ல, அப்போதான் அவங்க தான் பக்கந்து சொல்லுவாங்கன்ற மாதிரி நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். பட் அந்த கருத்து வந்து இன்னைக்கு நிறைய வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. பட் அது லைஃபுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம யாரும் நடிச்ச படத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகிற இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றாங்க. நம்மளும் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு 500 ஆகணும் 1000 ஆகணும் அப்படின்றத நிறைய தூரம் நம்ம ட்ரை பண்ணோம். இருந்தாலும் 100க்கு மேலே இப்போ தாண்ட மாட்டாந்து. இப்போ வின்னர்ஸ் கிளப் வந்த பின்னாடி 100க்கு மேலே தாண்ட மாட்டாந்து. அன்னைக்கு நியூ இயர் மட்டும் இந்த 12 மணிக்கு மட்டும் ஒரு 100 140 பேருக்கு பக்கம் வந்தாங்க. மறுபடியும் பார்த்தா 100க்கு மேலே போகுது. 80 70 90லாம் இருக்கு. அதுக்கு முயற்சிகள் நம்ம மேற்கொள்ளணும். நாங்கள் கொஞ்சம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறோம் சார். ஏன்னா லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் குறியாக இருக்குது. இருந்தாலும் என்னதும் என் டீம் ஃபுல்லாமே வந்து இந்த விஆர் அகாடமியை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். வேறு எந்த பிஸ்னஸ்க்கு நாங்கள் போகல. பட் நல்லபடியாக பண்ணோம். ஏன்னா டெய்லி மோட்டிவேஷன் கொடுக்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. அதனால் கண்டினியூஸாக நாங்களும் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து விஆர் அகாடமி வந்து நல்லபடியாக கொண்டு போகணுன்றது எங்களுடைய ஆசை. அதனால் வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் சார். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் செந்தில் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. வந்துட்டேன் மேடம், கேக்குதா? ஹலோ, ஓகே சார். ஹாப்பி மார்னிங், பேசுங்க சார். ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இங்க செந்தில் பேசுறேன், முஸ்தபா டீம்ல இருந்து. நான் காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட் வந்துருவேன். கோயம்பேடு மார்க்கெட்ல வியாபாரம் பண்றேன், ஹோல்சேல் வியாபாரம் பண்றேன். அதை முடிச்சுட்டு 12 மணிக்கு மேல நம்ம வியாபாரத்தை பண்றேன். ஒரே ஒரு டார்கெட் தான் கொடுத்தாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் சைன் பண்ணுவாங்க. அதுதான் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என் டீம்ல 20 பேர் இருக்காங்க. நேற்று மட்டும் 4 லெஃப்ட்ல 2 ரைட்ல 2 சேல்ஸ் போட்டேன் மேடம். இதுதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இதை திரும்ப தொடர்ச்சி அதே முயற்சி பண்ணி இதே பண்ணிட்டு இருப்பேன். இதை பண்ணிட்டே இருந்தேன்னா நான் ஜெயிச்சிடும் நம்பிக்கை இருக்கு மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதுதான் நான் சொன்னது. நீங்க வந்து தினம் ஒரு நபரை மீட்டிங்ல உட்கார வைக்கணும். தினம் ஒரே ஒரு ஐடி, நியூ ஐடி எடுத்தாகணும். அவங்க வேலை செய்யறாங்க செய்யல, நான் சொன்ன மாதிரி 1 by 1 நீங்க வந்து டைரக்ட் ரெஃபரல் போட்டுக்கிட்டே இருங்க. இதுல வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் பவர் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு ரெஃபரல் போட்டா 50%. ஒருத்தர் 10 காயின் போட்டா உங்களுக்கு 5 காயின், 50 காயின் போட்டா 60 காயின் போட்டா உங்களுக்கு தான் 30 காயின், 1000 காயின் போட்டா அப்பயே உங்களுக்கு தான் 500 காயின். 50% கமிஷன் இருக்கு ஒரு ஆளை உள்ளார கொண்டு வந்தா. ஏன் பண்ணக்கூடாது நம்ம? அதனால ஒரு நாளைக்கு ஒரு சேல்ஸ் எடுக்காம நான் வந்து ஓய மாட்டேங்கிற ஒரு வைராக்கியத்துக்கு வாங்க. சின்ன அரசு மாதிரி நிச்சயமா இதுல பெரிய லெவல்ல ஜெயிச்சிடலாம். 100 பேரை உள்ளார கொண்டு வந்தீங்கன்னா 90 பேர் டம்மியா இருக்கட்டும், 10 பேர் வந்து அந்த கீழே பவரை வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சுவாங்க. அந்த 90 பேர் நாளைக்கு நிச்சயமா வந்து ரீஆக்டிவேட் ஆயிடுவாங்க. காலையில எனக்கு பிசினஸ் மீட்டிங் அட்டன் பண்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். எனக்கு கடையில இருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு நாள் உடனே ரேம்ப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். தேங்க்யூ சார். ராஜேந்திரன் சார் வணக்கம். உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார். அனைத்து உறவுகளுக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் மற்றும் அட்வான்ஸ் பொங்கல் மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு சரி சாரோட ப்ரோக்ராம் அருமையா இருந்தது. எம்டியோட ஆதங்கங்கள் நல்லா புரியுது சார். இன்னைக்கு திங்கட்கிழமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் புதுதா 2 நபர்களை உள்ள கொண்டு வருவேங்கிறத உறுதியா கூறுகிறேன் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். முருகேசன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார்.
சார் வணக்கம், நீங்க பேசலாம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் சார். 72 வயது தடையில்லை. நான் வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு சில்வர் ஆயிருக்கேன்னா அது வந்து என்னுடைய சிஎஸ்பி சாருடைய ஹேண்ட் தான் சார். ஏன்னா எனக்கு வந்து முன்னும் பின்னும் சரியா இல்லை, இருந்தாலும் நான் என் சொந்த முயற்சியில சென்று வரேன். இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு இருக்கிறேன். நேற்றுக்கெல்லாம் கூட காலையில போயிட்டு விவசாய வேலை பார்த்துட்டு திரும்ப நைட்டு வந்து 8 மணிக்கு தான் விவசாய வேலை பார்த்தேன். அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் சார் இது வந்து செய்யறேன். நான் வந்து ஒரு ஆசிரியராக ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருந்தாலும் கூட இதை செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல ஃபீல்டு அமைஞ்சிருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். உங்களுடைய உத்வேகம் எங்களை படுது. அதே சரஸ்குமாருடைய சாருடைய நிறைய விஷயங்கள் அவர் சைக்காலஜி எல்லாம் தொட்டு பேசுறாரு போது அந்த சைக்காலஜி சப்ஜெக்ட் நான் படிச்சவன். அது ரொம்ப என்னை வந்து உந்துதலா இருக்கு சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். 2 மணி நேரத்தை தாண்டி இன்னும் இந்த 80-90 பேர் அப்படியே இருக்காங்க. 4 பேர் மட்டும் ஏதோ வீட்டு வேலை காரணமா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம். பெரிய அரசு சாருக்கு வாய்ப்பு கொடுங்க மேடம். அவங்க நிறைவா மல்லத்தரசு சார் லைன்ல வந்திருக்காரு. வணக்கம் மல்லத்தரசு சார். குட் மார்னிங் மேடம். ஹாப்பி மார்னிங் சார். நான் மீட்டிங் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 2 வருஷமாவே உங்களை வந்து முதல் பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆளா உங்களை தான் பார்ப்பேன். பட் நீங்க பேசுறது இல்ல, உங்களுக்கு அந்த மைக் அன்மியூட் பண்ண தெரியல. இன்னைக்கு பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம் சார். நீங்க ரசிகர் வந்து இல்லைன்னு நினைக்க வேண்டாம் சார். உங்களுடைய ரசிகர் தான் சார் நாங்க. உங்களுடைய சிந்தனை அனைத்தும் சினிமாவில எந்த லைனும் போகக்கூடாது என்பது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. பெரியார் ஸ்பீச் சாருக்கு நீங்க அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் பெரியார் ஸ்பீச் சார். வணக்கம் சார். வணக்கம். உடல்நிலை இப்போ பரவாயில்லையா சார்? நல்லா இருக்கேன் சார். வெரி குட் சார். இன்றைய நிகழ்ச்சி வந்து ரொம்ப காராசாரமா சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு. நான் சில கருத்துக்களை மட்டும், ஏன்னா நேரம் அதிகமாயிட்டதுனால சில கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணலான்னு இருக்கேன். நேற்று நடந்த அதாவது அக்கா தம்பி என்னுடைய அந்த பாச போராட்டம் வந்து இன்றைக்கு அது தெரிகிறது. அதை பற்றி நான் விளக்க விரும்பவில்லை. சம்பந்தப்பட்ட இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தபடியா பார்க்கும்போது அழகை பத்தி பேசினாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கலரு, அந்த அழகு உங்ககிட்ட தான் நாங்க பாக்குறோம். அதனால அதை சீசரியின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்வது போல அழகு, அறிவு, திறமை, ஆற்றல் அனைத்தும் நிறைந்தவன் தாங்கள். அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. இன்றைய தினம் வந்து ராம் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம நண்பர் சரீஷ்குமார் அவர்கள் வெகு அழகாக நேர்த்தியாக எப்படி வந்து நைட்டெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி அதுக்காக அவர் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்றாருன்றது எனக்கு தெரியும். அதாவது இதுல வெற்றி பெறுவதற்கு வந்து கஷ்டம் அப்படின்றத வந்து முதல்ல நம்ம ஏத்துக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொன்னார். ஒரு 2 பேரை கூட்டி வந்து மீட்டிங்ல உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அணியினருக்கு வந்து அன்பு கட்டளை இடலாம். ஆனா அவங்க முயற்சி பண்ணாம இல்லை. ஆனா அவங்களை கொண்டு வர முடியலைன்றதுதான் அங்க கூடிய நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு என்ன பண்ணணுன்றத பத்தி எல்லாம் வந்து ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நீங்கள் பேசிய பேச்சு ஒவ்வொரு நாளும் மென்மேலும் மெருகேறிக் கொண்டே போகிறது. அதாவது ஒரு நெட்வொர்க்ல ஒரு நிறுவன தலைவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அதை என்ன சொல்றது வந்து அந்த ஒரு கமாண்டர், ஒரு இராணுவ தளபதிக்கு உரிய அந்த ஒரு பக்குவமும் பாங்கும் இருப்பது கண்டு உண்மையிலேயே நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் சார். நான் கொஞ்சம் வயசானவன் தான். 40 வருஷமா பேட்டை கீழே போடாம அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் மெதுவா நடப்பேன், ஆனா நிச்சயமா இலக்கை அடைவேன். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. எனக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஞான சௌந்தரி வந்து அந்த ஓட்டு வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு அந்த அம்மா படிப்பறிவு இல்லை, கழனி வேலை செய்யறவங்க, அவங்கள கூட இதுல வந்து முன்னுதாரணப்படுத்த முடியும், அவர்கள் கூட இதுல வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவமும் அந்த இதுவும் அந்த அம்மாவுடைய நேர்மையான ஒரு உழைப்பும் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. நண்பர் வல்லத்தரசு வந்து அவர் வந்து அப்படியே இன்ட்ராக்ட் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்க பேச 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 அந்த உணர்வுகளினுடைய பிரதிபலிப்பு அவர்கிட்ட இருக்கும். ஆனா அவர் பேசவே மாட்டார். என்னைக்கு ஆரம்பிச்சோமோ நிகழ்ச்சி, அதுல வந்து ஐஸ்வர்யத்தின் சார்பா தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்கல்ல
நம்ம சுப்பு சாரு வல்லத்தரசு அப்படியே இருப்பாங்க. அவங்க அதுல மாறுபட்ட இதுவே இல்லை. எந்த சூழ்நிலையும் சரி, வெளியூர் போயிருந்தா கூட சுப்பு சார் இருப்பாரு. அது மாதிரி வல்லத்தரசு அவர் வந்து வாக்கிங் போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவர் இதுல வந்து இருப்பாரு. இன்னைக்கு தான் அவர் பேசியிருக்காரு. இது போல பாமரர்களை, படிப்பறிவு இல்லாதவர்களை, அதாவது மிகப்பெரிய ஆற்றல் திறமை இல்லாதவர்களை எல்லாம் கொண்டு வரணும் என்பதுதான் விஆர் அகாடமி என்ற கல்வி நிறுவனத்தின் மூலமாக நாம் இந்த மனித சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய அருந்தொண்டு என்று நினைக்கிறேன். அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஒரு 12 சீடர்களை வைத்துக்கொண்டு இயேசு பிரான் வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து அவருடைய மார்க்கத்தை வந்து இந்த உலகுக்கு விட்டு சென்றார். ஆனா உங்ககிட்ட எப்பேற்பட்ட சீடர்கள் இருக்காங்க, நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உண்மையிலேயே சொல்றேன். நம்ம தம்பி ரூபனு, தம்பி இவர் சேலம் சிவா, நம்ம இவர் யோகி, சாரி நம்ம இவங்க அன்னபூரணி, எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நம்ம ஹேமலதா பேசுன பேச்சு வந்து அவங்க எப்போதுமே கொஞ்சம் மெச்சூர்டா தான் இருப்பாங்க. அவசரப்பட மாட்டாங்க, ரொம்ப நிதானா போகக்கூடியவங்க. அவங்களுடைய பேச்சுல இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது இந்த படை தோற்கி எப்படி ஜெயிக்குன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இந்த விஆர் கல்வி நிறுவனத்தின் மூலமாக படிக்கும்போது வேலை, படிக்கும்போது வருமானம், மாணவர்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டு, நெட்வொர்க் லீடர்ஸு, குடும்ப தலைவிகள், ரிட்டையர்டு பர்சன்ஸு, கல்லூரி மாணவர்கள், வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் மாத சம்பளம், இதையெல்லாம் எடுத்து சொன்னாலே போதும். ஆனா அவங்க கேட்கக்கூடிய மூட்ல இருக்கும்போது சொல்லணும். இது மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒப்பானதுன்னு கூட என்னால சொல்ல முடியும். ரொம்ப அதிகப்படியா நான் மிகைப்படுத்தி சொல்லல. இந்திய சுதந்திர போராட்டம் எதற்காக நடந்தது, எதற்காக அத்தனை பேர் தியாகம் செய்தார்கள், கொடி பிடித்த குமரன்ல இருந்து அத்தனை பேர் ஏன் தியாகம் செய்தார்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும், ஆங்கிலேய ஆட்சி காலத்துல இருந்து விடுதலை பெறணும்னு போராடினாங்க. ஆனா இப்ப நம்முடைய போராட்டம் தனி மனித பொருளாதார மேம்பாட்டுக்கான போராட்டம். அதுல அத்தனை பேரும் மிகுந்த தியாகத்தோடு, மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையோடு தொடர் முயற்சி செய்தால் இன்றைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்காது. கோவை ராஜேந்திரன் சொல்லும்போது சொன்னார் பாருங்க, முருகேசன் சொல்லும்போது சொன்னார்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல வந்து நான் 498 பேர்லாம் இந்த ஜூம்ல பார்த்துருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வின்னர்ஸ் கிளப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 98ன்னாரு. வின்னர்ஸ் எப்போதுமே வந்து அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணணும்னு. இந்த ஜப்பான்ல சொல்லுவாங்கல்ல, மூங்கில் மரம் வந்து மேலே வர்றதுக்கு முன்னாடி 5 வருஷம் உள்ள கீழே வேர்களை வந்து அதனுடைய சல்லி வேர்களை எல்லாம் வந்து பூமிக்கு அகல பாதாளத்து வரைக்கும் கொண்டு போவோம். அதுக்கப்புறம் வளர ஆரம்பிச்சதுன்னா ஒரு வினாடிக்கு இத்தனை இதுன்ற மாதிரி வளரும்னு சொல்லுவாங்க. அது போல இந்த வின்னர்ஸ் கிளப் இருக்கக்கூடிய சேனாதிபதிகள், தலகர்த்தர்கள், இவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த விஆர் அகாடமியினுடைய சேவையை நாட்டு மக்களுக்கு, பிரபஞ்சத்துக்கு, உலக மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு செல்வார்கள். நிச்சயம் நாம எல்லோருமே ஜெயிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, எல்லாவற்றையும் விட நான் பிரபஞ்சத்திடம் வேண்டுவது, உங்களுடைய உடல் நலம், ஆரோக்கியம் எங்களுக்கு மிகுந்த முக்கியம். நாங்க எப்படி முக்கியமோ அதுக்கு சமமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் சார். ஏன்னா நீங்க ஒருத்தர் தான் வந்து அதிகமா நான் பேசுறதுக்கு கூட சில பேர் வந்து சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நான் எப்படி பார்க்க, என்னுடைய பார்வையில கண்ணான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க இல்லையா, அது போல இந்த டாக்டர் சிஎஸ் அவர்கள் நான் பார்க்கிற பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு விவேகானந்தராக மறு அவதாரம் எடுத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஸோ அந்த அவதார புருஷன் வந்து அதிக நாட்கள் இருக்கல, உடம்ப பார்த்துக்கல, என்னன்னு தெரியல. ஆனா நீங்க உடம்ப பார்த்துக்கணும், பல வருடங்கள் 100 வருடங்கள் வாழ்ந்து மனித சமுதாயத்துக்கு சேவை செய்து மத்திய அரசாங்கத்தினுடைய நோபல் பரிசை பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். பெரியவங்களோட ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் இருந்தா நிச்சயமா நம்ம ஜெயிப்போம். உங்களோட இவ்வளவு பேரோட அன்பு, ஆதரவு, வாழ்த்துக்கள் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய சகாப்தத்தை படைச்சாகணும். இது நமக்காக மட்டும் நம்ம முயற்சி பண்ணல,
ஒரு புதிய சகாப்தத்தை நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில உருவாக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாததுனால ஏதோ ஒரு வாய்ப்பு எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார வாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையும் பொருளாதாரத்துல ஜெயிக்க வச்சு நம்ம ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணும் 2025க்குள்ளங்கிறதா என்னோட மிகப்பெரிய ஆசை. அந்த ஆசைக்கு எல்லாருமே நீங்க சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே போல நாளைக்கு போகியில பழையனவை எல்லாம் கழிச்சிட்டு நாளைய மறுநாள் ரொம்ப சிறப்பான ஒரு துவக்கத்தை நம்ம கொண்டாடலாம். அதே போல நம்ம எப்பவுமே நம்ம சொல்றதுதான், ஓப்பனிங்க்கு எல்லாரும் வரணும் அப்படி இப்படின்லாம் இல்லைங்க. தை 1 நம்மளோட 3ஆம் ஆண்டு துவக்க விழா, நம்மளோட பழைய அலுவலகம் வேலை ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே வண்டியில வந்துட்டேன். அந்த டேபிள்லாம் கொஞ்சம் போயிருச்சு, டேபிள் ஒர்க்கு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் நான். நேற்று நிறைய வேலை ஆஃபீஸில் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, இன்னும் வேலை போயிட்டு இருக்கு. நாளைக்கு நைட்டுக்குள்ளே வேலையை முடிச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம அங்கே பொங்கல் வைக்கிறோம். காலையில் வந்து வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுனால அந்த பொங்கல் நம்ம வைக்கிற நிகழ்ச்சி 3:30 to 4:30 to 5:30 நல்ல நேரம் இருக்கிறதுனால ஈவினிங் வந்து 4 மணிக்கு தான் நம்ம பொங்கல். முடிஞ்சவங்க, அதாவது ரொம்ப தொலைவுல இருந்து செலவு பண்ணி கார் எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்க நம்ம நிறுவனத்தை நினைச்சுக்கிட்டு வீட்டுல பொங்கல் வச்சு நீங்க இனிப்பை சாப்பிடுங்க, கொண்டாடுங்க. நம்மளால முடிஞ்சவங்க எவ்வளவு பேர் இங்க வர முடியுமோ அவங்க மட்டும், லோக்கல்ல உள்ளவங்க பக்கத்துல இருக்கவங்க வர முடிஞ்சவங்க மட்டும் வந்தாலே ரொம்ப சந்தோஷம்தான். பொங்கல் நம்ம அலுவலகத்துல இருந்து துவக்கலாம். அதுக்கப்புறம் ஜூம்ல நம்ம கனெக்ட் பண்ண போறோம், 1 to 1 ஃபேஸ் பார்த்து தான் பேசுறோம். அதனால நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் எங்கிட்ட எதுவுமே இருக்காது சார். ஃபார்மாலிட்டிஸுக்காக சொல்றது இருக்கக்கூடாது. சொன்னோம்னா அது வந்து நிறைவா இருக்கும். மனம் நிறைவா இருந்தாலே எல்லாமே நிறைவு தான். அதனால நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு வாழ்த்துங்க. வீட்டுல பொங்கல் வச்சு கொண்டாடுங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. முடிஞ்சவங்க நம்ம அலுவலகத்துக்கு வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். லீடர்ஸ் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு. இப்ப நம்ம எம்டி சொன்ன மாதிரி நம்ம இங்க ஒரு 90 பேர் இருக்கோம். உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வேண்டுகோள், ஏன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு 10 பேரை வரவீங்க. இந்த தை திருநாள்ல நம்ம அனைவரும் நிறைய குடும்பங்களை வாழ வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மேலும் நாளைக்கு, அதாவது மண்டே டு ஃப்ரைடே சதீஷ்குமார் சாரோட ப்ரோக்ராம், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிவகுமார் சாரோட நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்ஸ் அதுவும் அவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அது எல்லாமே நல்லது. உங்க நண்பர்கள் உறவினர்கள் சொல்லுங்க. காலையில ஒரு 40 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 40 நிமிஷம். இப்ப நம்ம 9 மணிக்கு வரைக்கும் இருக்கிறதால என்னைக்காவது ஒரு நாள் தான் நிகழ்வு இருக்கும். சோ தயவு செஞ்சு 40 நிமிஷம் வாழ்க்கைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்க 10 பேரை அறிமுகப்படுத்துங்க. நம்ம கம்பெனி உலகின் தலை சிறந்த நம்பர் 1 கம்பெனியா கண்டிப்பா மாற வேண்டும். அது எங்க எல்லாரோட வேண்டுகோள், ஆசைகள். தேங்க்யூ லீடர்ஸ். பிரபாகரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காருங்க சார். ரொம்ப நேரமா அவர் ஹேண்ட் ரைஸ் பண்றாரு. அன்மியூட் கொடுக்குறேன் சார். பிரபாகரன் சார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் மேடம் ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க சார். சார் மைக் ஆஃப் ஆயிடுச்சு சார். இப்போ 9:15 ஆயிடுச்சு. முக்கியமான தகவல் தான் ஷார்ட்டா சொல்லிருங்க. நமக்கு வந்து முதலாளி எம்டி வந்து நம்ம சாரு இந்த வருஷத்துல அவருடைய உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக சார் நீங்க மைக் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஓகே, நம்ம எம்டி சாரோட உடல்நிலைக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? எஸ் மேடம். ஓகே சார், பண்ணிடலாம் சார். நானுமே ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், அப்புறம் சார் பேசிட்டு முடியும் போது நெட்ல. ஓகே, நம்ம இங்க இருக்க அனைத்து லீடர்களும் நம்ம எம்டிக்கும் இங்க இருக்க எல்லாருக்காகவும் உலக மக்களுக்காகவும் ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். நான் சொல்ல நீங்க மனசால அதை நினைச்சுக்கோங்க. அருட்பேராற்றல் கருணையினால் நமது எம்டி அவர்களும் நம்மை சார்ந்த அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் அருள் புரியட்டும், ஆசி வழங்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ சார். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். 1000 நாட்களில் 1000 கோடிகளை சம்பாதிப்போம். நன்றி, வணக்கம். சாயங்காலம் 7 மணிக்கு 40 நிமிஷத்துக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. தேங்க்யூ லீடர்ஸ்.